இருக்கிற இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல ஸ்தோத்திர கூட்டங்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பாஸ்டருக்காக, சகோதரி பிள்ளைகளுக்காக, மேடையில் இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நிமிஷம் உடைய கண்களை மூடலாம் ப்ளீஸ். கண்களை மூடலாம், வாய்களை திறங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. We thank you Lord. நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே. பார்க்க கூடாது, ஆராதிக்கும் போது மழையாக பொழியும் ப்ளீஸ் ஆவியே. கை உயர்த்தி ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. உங்க சத்தம் ஆவியே, மழையாக பொழியும் ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 worship மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, அப்பா பொழியும். யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. ஒரு ஜெபமாய் பாடுங்க. யுத்தங்கள் செய்பவரே, எனக்காக யோர்தானை பிளந்தவரே. பெருமழையால் பிரவேசித்த, பெருமழையால் உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஓ மழையாக பொழியும். ஆராதிங்க, ஆராதிங்க. ஆவியே, மழையாக பொழியும் தேவா. உம் சமூகமே எனது பிரியமே, தேவா. உம் சமூகமே எனது பிரியமே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே,
இத்தனை வருஷமாய் காப்பாற்றி வந்தீரே, காப்பாற்றி. ஆண்டவர் யாக்கோபுக்கு இப்படி சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து. கண்களை மூடுங்க. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. முதலாவது ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். God's plan is about to protect ourselves. நம்மை காப்பாற்றுவதுதான் தேவனுக்கு மிகப்பெரிய வேலை. 17 வயதிலே சொப்பனம் கண்ட ஒரு வாலிபன் யோசேப்பை 30 வயது வரையிலும் ஆண்டவர் உயர்த்தவில்லை. 30 வயது வரையிலும் எகிப்திலே காப்பாற்றினார். இந்த மும்பை பட்டணத்தில் இத்தனை வருஷம் உமது ஊழியத்தை காப்பாற்றினார். இனி ஆசீர்வதிப்பார். உங்களை காப்பாற்றுவதுதான் ஆண்டவருக்கு பிரதானமான வேலை. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல. protection first and promise next. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? இத்தனை வருஷம் ஒண்ணும் பெருசா நடக்கலன்னு நினைக்கலாம். உங்களை காப்பாற்றி இருக்கிறார். உங்களை காப்பாற்றி இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு உங்களை காப்பாற்றி இருக்கிறார். போத்திபாருடைய மனைவிகளுக்கு உங்களை காப்பாற்றி இருக்கிறார். மந்திர ஆலோசனைகளுக்கு உங்களை காப்பாற்றினார். இவ்வளவு நாள் என்ன செய்தீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றி இருக்கிறார். காப்பாற்றி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. எத்தனையோ ஊழியங்கள் ஒன்றுமில்லாமல் போனது. எத்தனையோ பேர் துவக்கத்திலேயே இல்லாமல் போன போது இத்தனை வருஷம் யோசேப்பை காப்பாற்றினீரே. பார்வோன் அரண்மனையில் இருந்தாலும் 40 வருஷம் மோசேயை காப்பாற்றினது போல உங்களை பிரச்சனைகளின் நடுவிலும் கர்த்தர் காப்பாற்றி வைத்திருக்கிறார். அபிமெலேக்கு அரண்மனையில் இருந்த சாராளே, உன்னை அபிமெலேக்கு தொடாதபடி உன்னை காப்பாற்றி வைத்திருக்கிறேன். இனி உன்னிலிருந்து ஈசாக்குகள் வெளிப்படும். காப்பாற்றினதே எனக்கு நல்ல கைகளத்தை காப்பாற்றி வளர்ப்பவரே, கனி தரும் மரமாக கனி தரும். ஒரு ஆராதனையுடைய மென்டாலிட்டி உங்களுக்கு வரட்டும். காப்பாற்றி வளர். சில நேரங்கள்ல ரொம்ப வருஷம் ஆண்டவர் எதற்கு எடுக்கிறார் தெரியுமா? வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப வருஷம் எடுக்க மாட்டா. நம்மளை காப்பாற்றுவதற்கு ரொம்ப வருஷம் எடுப்பா. நான் பேசுறது பிப்ளிக்கலா இருந்துச்சுன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டி வரணும் சிலருக்கு. சும்மா அப்படியே ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு இல்ல இல்ல இல்ல. இயேசுவை ஏரோதுக்கு காப்பாற்றுறதுக்கு தான் ஆண்டவருக்கு டைம் எடுத்துச்சு தவிர இயேசுவை உயர்த்துவதற்கு டைம் எடுக்கல. உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லுகிற வரைக்கும் தான் மோசேயை காப்பாற்றி ஒழித்து வைத்திருந்தார். அதற்கு பிறகு மறுபடியும் அவனை எகிப்துக்கு கொண்டு வந்து அற்புத அடையாளங்களினால் நிறுத்தினார். கர்த்தர் பேசுறாரு, காப்பாற்றி இருக்கிறார். ஒன்னும் பெருசா செய்யலன்னு நினைச்சு துக்கப்படாதீங்க. உங்களை காப்பாற்றி இருக்கிறார். உங்களை காப்பாற்றி இருக்கிறார். இத்தனை வருஷம் ஊழியத்துல பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு நடக்கலனாலும் எங்களை காப்பாற்றினீரே, எங்களை காப்பாற்றினீரேப்பா. வாய் திறந்து கர்த்தரை துதிக்கணும்னு தோணலையா? உங்களை காப்பாற்றி இருக்கிறார். பெருசா என்ன பயன்படுத்தல, ஆனா என்ன காப்பாற்றி இருக்கிறார். God protected me. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றினார். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார். நான் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே மகிமைப்பட்டேன். காப்பாற்றப்பட்ட உங்களிலிருந்து இனி ஒரு யவன ஜனம் புறப்படத்தான் போகிறது. நம்புகிறவர்கள் கைகளை தட்டலாம். காப்பாற்றப்பட்டீர்கள். ஷபாரா கதுரபா இலபாபா ஷரபா கதுரபாசியா. இப்போ வஸ்திரம் போனதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யோசேப்பே, you are rescued, you are restored. நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய். யோபுவே, நீ காப்பாற்றப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன் முன்னிலைமையை விட உன் பின்னலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை காப்பாற்றுகிறவர்
ஆரி கட்டுகளுக்குள்ளே நீங்களாக்கினவர், ஏழாவதிலும் பொல்லாப்பத்தோட அனுமதிக்காத கர்த்தர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் அவரிடத்திலே உண்டு. ஓ ராபா கயாந்தா ரிஸ்மா தூசியாதா, எல்லா தடைகள் உடையட்டும், அந்த புத்திகள் வெளியேறட்டும். யூ ஸ்பிரிட் ஆஃப் கேர்னாலிட்டி, மாம்சத்தின் வல்லமைகள் சைசுவாதே கைகளை தட்டி தேவே காந்தூசா தபாரியாதா ஆவியே காப்பாற்றினீங்களா? என்ன பார்க்காதீங்க, close your eyes. Thank you. ஜனமுடியதடியும் முடிந்து வார்த்தை முடிந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை இத்தனை வருஷம் காப்பாற்றி நடத்தினதற்காக கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவனிங்க, ஒரு வார்த்தை கவனிங்க, ஒரு வார்த்தை பிளான் பண்ணி வர்றதில்லை. அந்த நேரத்துல புறப்பட்டு வரும்போது அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கவனிங்க அம்மா, கவனிங்க ப்ளீஸ். நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் ஆண்டவருக்கு நிறைய சமயம் எடுக்கும். ஒரு செடியை நடுறோம்னு வச்சுடுங்களேன், ஒரு செடியை நடுறோம், அந்த செடியை வேர்க்குள்ள வைக்கிறதுக்கு தான் it will take some time. ஒன்ஸ் அது வேர் பற்றி வளர தொடங்கிட்டுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுமா, தண்ணி இல்லாமலேயே எத்தனையோ மரங்கள் இன்னைக்கு கனி கொடுக்கிறது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் ஆண்டவருக்கு டைம் எடுக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன. அதனாலதான் நான் இந்த பண்டிகை டைம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா எல்லாம் செலிப்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. ஆதார் கார்டுல பார்த்த மாதிரி இருக்கும் உங்க முகம்லாம். கொஞ்சம் சிரிச்சிட்டு நல்லா இருங்க. ஒரு ஒரு ஆக்டிவ் ஸ்பிரிட் நமக்குள்ள வேணும். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமும் கர்த்தர் காப்பாற்றினார். சொல்றாரு, நான் நீ போகிற இடமெங்கிலும் உன்னை காத்து. ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட், ப்ராமிஸ் நெக்ஸ்ட். முதல்ல நம்மளை காப்பாற்றணும். நாமளே இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரால் நம்மளை காப்பாற்றுகிறார். இரண்டாவது நீர் பாய்ச்சுகிறார். இத்தனை வருஷம் அந்த ஊழியத்தை காப்பாற்றினா இனிமேல் உங்களை நடத்துவா. 30 வயசு வரைக்கும் எனக்கு என்ன செய்தீங்கன்னு யோசிப்பு கேட்டிருக்கலாம். காப்பாத்தினேன்ப்பா. காப்பாத்தினதுக்கு ஒரு நாள் நம்ம நன்றி செலுத்த மாட்டோம். என்ன செய்தீங்கன்னு தான் கேட்போம். உன்னை காப்பாற்றினேன். ரைட். தெரிஞ்சு காப்பாற்றி இருப்பார், தெரியாமலேயே நம்மளை காப்பாற்றி இருப்பார். அதெல்லாம் ஒரு நாள் நமக்கு சொல்லும் போது நமக்கு புரியும். கர்த்தர் நல்லவர். இந்த சாயங்கால கூட்டத்திற்காக உங்களோட கூட பேசும்படி கற்றுத் தந்த ஒரு வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வேகமாய் நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 25 இல்ல, என்னாகமம் 25:6-7 ரைட் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அடுத்த வசனம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது, வாய் திறந்து சொல்லுங்க, கண்டபோது. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்களேன். கண்டபோது அவன் நடு சபையில் இருந்து, இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், சபையில் இருந்து, சத்தமா சொல்லுங்க, சபையில் இருந்து எழுந்து அடுத்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலனாகிய அந்த மனுஷனை வாசிக்கலாம். அருகில் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகியோருடைய வயிற்றில் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை
நின்று போயிற்று. பெரிய பெரிய தலைவர்கள், மோசே, இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அழுது கொண்டு நின்ற போது, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு நின்ற போது, வேதம் சொல்லுகிறது, ஒரு இஸ்ரவேல் மனுஷன் ஒரு மீதியானிய ஸ்திரியை கூட்டிக் கொண்டு போனான். எத்தனையோ பேர் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். கவனித்து கேளுங்க, 30 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள். அதிலே 6 லட்சம் இஸ்ரவேலிலே 6 லட்சம் யுத்த புருஷர்கள் இருந்ததாக வேதம் நமக்கு கணக்கெடுப்பில் சொல்லுகிறது. எத்தனை புருஷர் இருந்தாங்க? 6 லட்சம் யுத்த புருஷர்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இதன் நடுவில் இந்த யுத்த புருஷர்களை தாண்டி, தலைவர்களை தாண்டி, இந்த இஸ்ரவேல் மனுஷன் ஒரு மீதியானிய ஸ்திரியை கூட்டிக் கொண்டு போனதை ஆசாரியனாகிய எலெயாசாருடைய மகன் பினெகாஸ் கண்டபோது, நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் இந்த பட்டணத்தில் இருந்தும் சிலதை பார்க்கும்படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு கிருபை தருவாரானால் உங்கள் கைகளை கொண்டே கர்த்தர் அந்த காரியத்தை முடிக்க போகிறார். I repeat again, எத்தனையோ பேர் இருந்தும் உங்கள் கண்கள் சிலதை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாரானால் உங்கள் கண்கள் கண்டதை உங்கள் கைகளை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். I repeat again, நீங்கள் சிலதை காண்பீர்களானால் உங்கள் கைகளை கொண்டு. ஆகவே தான் வேதத்திலே இயேசு சொல்லுகிறார், அநேகர் பார்க்கவும் கேட்கவும் விரும்பியும் அவர்களால் பார்க்கவும் கேட்கவும் கூடாமல் போயிற்று. இவைகளை கொஞ்சம் உற்சாகமா தான் இருங்களே. கடன் கேட்ட மாதிரில உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. ரைட், சாரி, உங்களை நான் என்ன மாத்திக்கிட்டா நல்லது. இத்தனை பேரை நான் மாத்துறதுக்கு நான் ஒரு ஆள் மாறிட்டா நல்லது. ரைட், ஆமா, நீங்க என்ன பாத்திரவே செய்யாதீங்க. ஏன்னா நான் கருப்பா இருக்கேன், அதனால வெள்ளையா இருக்கேன். லைட்ல பாருங்க, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, துணி கடையில போய் துணி கடைக்கார முகத்தை அப்படியே பார்ப்போம். பானிபூரி கடைக்கார முகத்தை பார்ப்போம். என்னைக்கு பல் விளக்குனான்னு கூட தெரியாது. ஆனா ஊழியக்காரனை பார்க்கவே மாட்டோம். கீழே குனிவோம், அங்க குனிவோம், இங்க சொறிவோம். வாழ்த்துக்கள். உங்க கண்கள் நேரா பார்க்கட்டும். அப்பதான் you can get a connection. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்கள் எத்தனையோ பேர் இருந்து யோசிச்சு பாருங்க, உங்களை சில விஷயங்களை பார்க்கும்படி செய்யறாரா, கேட்கும்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பேர் இருந்தும் ஏன் ஆண்டவர் என்ன இதை பார்க்கும்படி செய்கிறார்? எத்தனையோ பேர் இருந்தும் என்ன இதை கேட்கும்படி செய்யற? உங்களுக்கு தெரியுமா, நீங்களா நினைச்சு எதையும் கேட்க முடியாது, நீங்களா நினைச்சு எதையும் பார்க்க முடியாது. Unless God allows. கர்த்தர் அனுமதிக்காம நீங்க கேட்கவும் பார்க்கவும் முடியாது. கர்த்தர் அனுமதிக்காம ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாது. அதே தான் இயேசு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அநேகர் பார்க்கவும் கேட்கவும் நினைத்து அவர்களால் பார்க்கவும் கேட்கவும் முடியாமல் போயிட்டு, சிலருக்கு கனநித்திரையே கர்த்தர் கொடுத்துட்டார், அவங்க பார்க்கவே கூடாதபடிக்கு. ஆனால் ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தார், ஆனால் பார்க்கப்படாமல் போனான். ஆனால் இதை பார்க்கிற கேட்கிற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் பட்டணத்தில் இருந்தும் பினெகாஸ் அதை கண்டார். நீங்கள் கண்டதை உங்கள் கைகள் மூலமாக கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் உங்கள் மூலமாக எதையாகிலும் தொடங்கியிருப்பாரானால் உங்கள் கைகள் மூலமாகவே கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டியோ வாய்களை திறந்தோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களின் நற்கிரியைகளை துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை ஜெயமாய் முடிக்க போகிறார். பினெகாஸ் அதை கண்டபோது சபையின் நடுவில் இருந்து எழும்பி என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த பினெகாசுக்கு பதவிகள் இல்லை, இந்த பினெகாசுக்கு ஸ்தானம் இல்லை. அவங்க அப்பா தான் ஆசாரியனே தவிர he was a common man, he was a believer. அவன் ஒரு சாதாரண மனுஷன். அவன் எங்கிருந்து எழும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது, புல்பிட்டில் இருந்து அல்ல, சபையின் நடுவில் இருந்து. சபைக்கு முன்னாடி கூட இல்ல, சபையின் நடுவில் இருந்து எழும்பி, சபையின் நடுவில் இருந்து எழும்பி இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு பிறகு கர்த்தர் பயன்படுத்த போகிறது சபையின் நடுவில் இருக்கிறவர்களை, சபையின் நடுவில் இருக்கிறவர்களை, சாமானியமான மனிதர்கள். அவருக்கு கேளுங்க, பினெகாசுக்கு யாரும் பொறுப்பு கொடுக்கல, பினெகாசை யாரும் உற்சாகப்படுத்தல, பினெகாசை யாரும் மோட்டிவேட் பண்ணல. ஆனால் அவனாக எழுந்து கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அவனாக ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு ஈட்டி எடுத்தான். ஈட்டி பொதுவாக இரும்பினால் செய்யப்படக்கூடியதுதான் ஈட்டி. இரும்பு எதனுடைய அடையாளம்? சாபத்தினுடைய அடையாளம். உபாகமம் 28:23 சொல்கிறது, உன் தலைக்கு மேல் இருக்கிற வானம்
உனக்கு வெண்கலமும் உன் காலுக்கு கீழே இருக்கிற பூமி உனக்கு இரும்பாகவும் இருக்கும். இரும்பு சாபத்தின் அடையாளம். ஒரு மிகப்பெரிய கனத்துக்குரிய ஆயுதம் அவன் கைகளில் இல்லை. அவனிடத்துல யாரும் எதையும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அவன் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சவங்க எதை வச்சு ஆண்டவருக்காக காரியத்தை செய்யலாம். இந்த செய்யணும்னு நினைக்கிறவங்க எதுவும் இல்லைன்னாலும் செய்வாங்க. செய்யணும்னு நினைக்காதவங்களுக்கு எது இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி இல்லைன்னாலும் வந்துடுவாங்க. வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி இருந்தாலும் வர மாட்டாங்க. நான் உங்களை சொல்லல, கன்னியாகுமரியில் மார்த்தாண்டன்னு ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்துல தக்கலன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நடக்கிறத நான் சொல்றேன். உங்ககிட்ட பிரசங்கிக்க நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன். நீங்க உற்சாகமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இவனை யாரும் உற்சாகப்படுத்தல. நமக்கு யாராவது சொல்லணும். சொன்னா செய்வேன், சொன்னா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். ஆனா பிணைக்காசை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை. ஆனா அவனுக்கு ஆண்டவருக்காக ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன தெரியுமா? ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு தோணும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனுக்கு, நல்ல கவனிச்சு கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட உடன் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய எண்ணம், நீங்க கவனிங்க, உண்மையான ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அந்த மனுஷன் முதலாவது கேட்கக்கூடியது எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு பிள்ளை வேணும்னு கேட்க மாட்டாங்க. ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருந்து எழும்புகிறது, கர்த்தருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும். That is the true salvation. கவனிச்சு கேட்கறீங்க, நம்புறேன். அதான் உண்மையான ரட்சிப்பு. அதனால தான் தமஸ்கு பட்டணத்தில் ஒரு வெளிச்சம் ஒரு வாலிபனை சந்தித்த போது அவன் அடுத்து சொன்னது, ஆண்டவரே என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க வைன்னு கேட்கல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்ப உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் வந்துவிட்டால் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும்னு தோணும். இப்படி சபையின் நடுவில் இருந்து ஒருவன் எழும்பி ஒரு ஈட்டி எடுத்து கர்த்தருக்காக, ஈட்டியை ஆசரிப்பு கூடாரத்தில் முக்கியமான வேலைகளில் பயன்படுத்துவது இல்லை. இரும்பை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உள்ளறைகளில் எந்த வேலையும் அவர்கள் செய்யப்படவில்லை. பிரகாரத்தில் ஒருவேளை செய்திருக்கலாம், ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் என்ன உபகரணங்களை பயன்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறதுனால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலத்தையும் பயன்படுத்துவதற்கு பெசலையலை கர்த்தர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். பொன், வெள்ளி, வெண்கலம். அப்போ எக்ஸப்ஷன்ல இருக்கிற ஒரு இரும்பு ஆயுதத்தை எடுத்து ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். நீங்க கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யணும்னு உங்க மனதுல தோன்றுமானா, செத்து கிடக்கிற கழுதையில் இருக்கிற தாடை எலும்பை எடுத்து கூட நீங்க 1000 பேரை கொன்று போடலாம். நீங்க கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யணும்னு தோணுனா உங்களுக்கு பெரிய வரங்கள் தேவையில்லை. உங்க முழங்கால்களை கொண்டு கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யலாம். கர்த்தருக்காக எதையாயிலும் செய்யணும்னு தோணுச்சுன்னா உங்க கண்ணீரை கூட நீங்க பயன்படுத்தி ஏதாவது செய்யலாம். கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்யணும்னு மனசு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற 5 அப்பா 2 மீன் போதும். கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும்னு தோணுச்சுன்னா உங்க கையில இருக்கிற அந்த எழுத்து போகும். நீங்க கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யலாம். என்ன கத்தி பேசினாலும் சிலர் அப்படித்தான் இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா எதை வச்சு வேணாலும் வாழலாம். There is no condition. கண்டிஷன் இருக்கா? பாரூக் என்கிற மனுஷனுக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசை, ஆனா அவனுக்கு பேச வராது, அவனுக்கு எழுத வரும். எரேமியா பேசின தீர்க்க தரிசனங்களை பாரூக்கு தோல் சுருளில் எழுதினான்னு இருக்கு. வந்ததும் மறந்துடுது எனக்கு. ஏன்னா நீங்க அவ்வளவு தாக்கத்தை தரீங்க எனக்கு. உங்ககிட்ட இருந்து வர இன்புட் அப்படி என்ன உந்தி தள்ளுது. நான் சும்மா இருக்க மாட்டேன். சபையின் நடுவில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டு எடுத்து அவன் உருவ குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேலிலே வாதை நின்று போனது. எனக்கு அருமையானவர்களை, ஒரு நிமிஷம் கண்டிட முடியுது. நான் ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை வேகமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் நான் உங்ககிட்ட நான் வேற காசு பணம் எதுவும் கேட்கல. கண்ணை மூடி எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ். தடையா இருக்காதீங்க. உங்களுக்கு இங்கே இன்ட்ராக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் மேலே போயிருங்க, அப்ஸ்டேஸ் போயிருங்க. கண்ணை மூடுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, என்ன ஏன் இதை பார்க்கும்படி செய்தீங்க? கேளுங்க, என்ன ஏன்பா பார்க்கும்படி செய்தீங்க? அலங்க பிடிக்கப்பட்டதையும் அதனுடைய மதில்கள் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டதையும் எத்தனையோ பேர் கேள்விப்படாத போது நெகேமியாவினுடைய காதுகள் ஏன் கேள்விப்படும்படி வைத்தீர்?
ஏன் கேள்விப்பட வைத்து எனக்கு ஏதை காட்டுறீங்க? எசேக்கியேல் கேட்டிருக்கலாம், எனக்கு ஏன் காட்டுறீங்க? கர்த்தர் ஒன்றை முகாந்தரம் கொண்டு உங்களை பார்க்கும்படி செய்வாரானால், கர்த்தர் முகாந்தரம் கொண்டு ஒன்றை நீங்கள் கேட்கும்படி செய்வாரானால், ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை உங்களுக்கு காண்பித்து ஒரு பாரத்தை உண்டாக்குவாரானால், அதற்கு அர்த்தம் அந்த ஜனங்களை உங்கள் கைகளில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கர்த்தர் உங்கள் கண்களிலே காண பண்ணுவாரானால், ஒரு இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை கூட்டிக் கொண்டு போகிறதை பினெகாஸ் கண்டபோது ஆண்டவர் இந்த சபைக்கு எதையெல்லாம் காண்பித்தாரோ அதை உங்கள் கண்கள் காண நிறைவேற பண்ண போகிறார், நிறைவேற பண்ண போகிறார். சபையின் நடுவிலிருந்து எழுந்து இரு பாய்தத்தை கொண்டு ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும், ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது மட்டும் போதாது. இந்த வருஷம் என்னால முடிந்த எதையாகிலும் ஒன்றை நான் கர்த்தருக்கு செய்வேன் சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்காக செய்யணும்னு வந்துட்டீங்கன்னா எதை வச்சு நீங்க செய்யலாம்? உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுகிறேனே, எனக்கு நன்கு பேச வராது, ஆரம்பத்தில் எனக்கு பாட்டு பாட வராது, I don't have any ability. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணுங்கிற வைராக்கியம் இருந்தது, எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் இருந்தது. நீங்கள் தொடங்கினால் கர்த்தர் உங்களோடு கூட தொடருவார். If you start, God will continue. நீங்கள் தொடங்குங்க. இந்த வருஷம் வீடுகளிலே ஜெபங்கள் ஆரம்பிக்கப்படட்டும். இந்த வருஷம் பெண்களாய் கூடி ஜெபிக்கட்டும். இந்த வருஷம் வாலிபர்களாய் கூடி ஜெபிக்கட்டும். If you start, God will continue. நீங்கள் தொடங்குங்கள், கர்த்தர் தொடருவார். நீங்க பாட்டு பாட தொடங்குங்க, கர்த்தர் உங்களோடு தொடருவார். நீங்கள் ஜெபம் பண்ண தொடங்குங்கள், கர்த்தர் உங்களோடு தொடருவார். நீங்க பைபிள் படிக்க தொடங்குங்கள், கர்த்தர் உங்களோடு கூட தொடருவார். பினெகாசே, நீ தொடங்கு, நான் தொடருவேன். கைகளை தட்டி சபாரா சந்தூசமா, நீங்கள் தொடங்குங்கள், கர்த்தர் தொடருவார். கர்த்தர் ஆரம்பிப்பார்னு காத்திருக்க வேண்டாம், நீங்கள் தொடங்குங்கள், கர்த்தர் தொடர போகிறார். ஹalleluya. பாட்டு பாடும்போது முதல் ஸ்டான்ஸா நீங்க பாடுங்க, ஒரு இரண்டாவது மூன்றாவது ஸ்டான்ஸாவுல கர்த்தர் உங்களோடு இணைந்து கொள்ளுகிறது உங்களால உணர முடியும். நீங்க பைபிள் படிக்க தொடங்கும் போது தனியே படிக்கிற மாதிரி இருக்கும். 2-3 வசனம் தாண்டி போங்க, கர்த்தர் உங்களோடு இணைந்து உங்களோடு சேர்ந்து வருகிறத பார்க்க முடியும். எம்மாவூர் சீஷர்கள் இயேசு மரித்து போனார், இனி நாம என்ன செய்ய போகிறோம்னு தனியே பேசிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் தான் தனியே நடந்தார்கள். அதற்கு பிறகு இயேசுவும் கூட சேர்ந்து நடக்க தொடங்கினார். உங்களுக்கு புரியல? ஓ ராபா சந்தரவா, கொஞ்ச நேரம் கூட உங்களை தனியே விடாத ஒரு நல்ல தேசம் என் பிள்ளைகள் தொடங்குவார்களானால் நான் தொடருவதற்கு ஆயத்தம். என்னை யாரும் மோட்டிவேட் பண்ணல, ஊழியத்துக்கு என்னை யாரும் உற்சாகப்படுத்தல. மாறாக என்ன சொன்னாங்க? நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகாம என்னத்துக்கு ஊழியத்துக்கு வரேன்னு தான் கேட்டாங்களே தவிர யாரும் என்ன ஊழியத்துக்கு என்கரேஜ் பண்ணல. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ தொடங்கு, நான் உன்னோடு தொடருவேன். அப்ப யாருடைய கட்டாயமும் இல்லாம ஒரு மனுஷன் தொடங்குறான். ரைட்டா? சரியா போறோமா? தொடங்குறான். அவன் தொடங்கின போது கர்த்தர் அதை பார்த்துட்டே இருந்தா. யாரும் இவனை உற்சாகப்படுத்தல. நமக்கு ஒரு வியாதி இருக்கு, யாராவது சொன்னாதான் நமக்கு ஆவி வரும். எங்க அம்மாக்கெல்லாம் போய் புகழ்ந்துட்டே இருக்கணும். மம்மி கேசரி நல்லா இருந்துச்சு, சாம்பார் நல்லா இருந்துச்சு, புளிக்குழம்பு நல்லா இருந்துன்னு சொன்னாதான் கிச்சன்ல அடுப்பு எரியும். ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலன்னா முந்தா நாள் உள்ள சாம்பார் தான். ஆமா, நீங்க பீஸா பர்கர் தான் சாப்பிடுவீங்களா? நான் உங்ககிட்ட கேட்குறேங்க, ஃபீட்பேக் இல்லைன்னா எதையும் செய்யாத ஒரு உலகத்தில் இப்போ வாழ்றோம். ஒரு சண்டே ஸ்கூல் எடுத்தா கூட பாஸ்டர் என்ன அப்ரிஷியேட் பண்ணல, பாஸ்டர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சபை நடுவில் இருந்து எழும்பணும். நீங்க இப்படி என்ன பார்க்கறதுக்கு கல்லெடுத்து எரிஞ்சு கொண்டுருங்களா? என்ன இப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ், இப்படி பார்க்காதீங்க. வெக்கமா இருக்குமா இல்லையா? நீங்க உங்க ஃபேஸ் நல்லா வச்சுக்கிடுங்க, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டவர்கள். நான் சொல்றது சரிதானா இல்லையா? எவ்ரிபடி நீட்ஸ் அப்ரிசியேஷன். ஒரு டீ போட்டு கொடுத்தா கூட நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லணும். வீட்டுக்குள்ளேயே மெசேஜ் அனுப்பணும், டீ சூப்பர். வீட்டுக்குள்ளேயே மெசேஜ் அனுப்பணும், டீ ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு அப்படின்னு அனுப்புனாதான் நைட்டுக்கு டீ கிடைக்கும்.
Everybody needs appreciation. ஆனா பிணைகாசுக்கு ஒரு appreciation இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த சாரோன் தேவ சபையை யாரும் உற்சாகப்படுத்தாம, யாரும் மோட்டிவேட் பண்ணாம, யாரும் சப்போர்ட் பண்ணாம, நீங்களா எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினதுனால என்ன செய்ய போறாரு தெரியுமா? அதே எண்ணாகமம் 31:6, அதுதான் வாக்குத்தத்தம். எண்ணாகமம் 31:6 நீங்களா முன் வந்து செய்ததுனால. எண்ணாகமம் 31:6 எண்ணாகமம் மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலெயாசாரின் குமாரன் பிணைகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிக்கைகளை கொடுத்து அனுப்பினான். அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவன் கையிலே, இப்படி சொல்லுங்க, அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும். கவனிங்க, ஆரம்பிக்கும் போது அற்பமாய் ஆரம்பித்தவன் முடியும் போது ஆண்டவர் அவனை கனத்துக்குரியவனாய். உங்களுக்கு தோணுச்சுன்னா தட்டுங்க. துவங்கும் போது எப்படியோ துவங்கினான், ஆனால் போக 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 அவன் கைகளிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் துணிக்கும் பூரிக்கைகளையும் கொடுத்தான். ரொம்ப கால யுத்தத்திலேயே வாழ்க்கை ஓடாது பிரதர். கடைசி வரைக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. சில யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ண போகிறார். ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை உடைக்கிறவர். ஆவியானவர் ஊழியம் செய்ய விடுங்க. வாழ்க்கை முழுவதும் அழுதுகிட்டே இருப்பீங்க நினைக்காதீங்க. காரியம் ஆறுதலாய் முடிய போகிறது. கடைசி வரைக்கும் ஈட்டி எடுக்கணும் நினைக்காதீங்க. உங்க கைகளிலே பரிசுத்த தட்டுமுட்டுகள் வரப்போகிறது. கொதிக்கும் பூரிக்கைகளை தரப்போகிறார். என் அன்பு சகோதரா, பரிசுத்தவான்களே, சாரோன் தேவ சபையே, ஒரு காலம் வருகிறது, உன் யுத்தம் முடிய போகிறது. தாவீது நினைத்திருக்கலாம், வாழ்நாள் எல்லாம் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அங்கங்க காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலுமே வாழ்ந்து நம்ம வாழ்க்கை முடிந்துருமோன்னு தாவீது நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் நாட்களோடு யுத்தம் முடியும், உன் குமாரனுடைய நாட்களில் சமாதானம் உண்டாயிருக்கும். நான் கர்த்தருடைய நாமத்தினாலே, வேடிக்கை பார்க்காதீங்க பிளீஸ், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்க ஒரு காலகட்டத்தில் கர்த்தருக்காக உங்களால் இயன்றதை செய்யும் போது, ஒரு காலகட்டத்தில் பிறகு நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்கள் கைகளிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளை தொனிக்கும் பூரிக்கைகளை தேவன் தருவார். கொடுத்தவங்களுக்கு நான் சொல்றது புரியாது. ஆனால் பாடுகளோட போகிறவர்கள், உபத்திரவத்தோட போகிறவர்கள், எவ்வளவு காலம் இந்த யுத்தோடு கேட்கிறீங்களா? எவ்வளவு காலம் இந்த அவமானம் கேட்கிறீங்களா? உன் யுத்தத்திற்கு ஒரு முடிவு வரும். ரொம்ப காலம் நீங்க ஈட்டி பிடிக்க வேண்டிய வராது. ரொம்ப காலம் நீங்க அழுதுட்டே இருக்க வேண்டியது வராது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பரிசுத்த தட்டுமுட்டுகள், இந்த பரிசுத்த தட்டுமுட்டுகளை ஆங்கிலத்திலே holy vessels என்று சொல்லுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? holy vessels என்று சொல்லுகிறார்கள். signal trumpets, தொனிக்கும் பூரிக்கைகள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பரிசுத்த தட்டுமுட்டுகளை பெல்ஷாத்தார் என்கிற ராஜா எடுத்து அதிலே திராட்சரசம் குடித்த போது ஒரு கை உறுப்பு வந்து சுவரில் எழுதினது மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். அவனை கொன்று போட்டது, அவன் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த தட்டுமுட்டுகளை ஆசாரியர்கள் தொடக்கூடாதபடி கர்த்தர் அவர்களை விலக்கி வைத்தார். அநேகர் ஆசைப்பட்டும் தொடக்கூடாதபடி ராஜாக்களுக்கு விலக்கப்பட்டிருந்ததை ஒரு சாதாரண மனுஷன் கையிலே கர்த்தர் கொடுத்தார். ஆச்சரியப்படுகிற முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆச்சரியப்படுகிற முடிவுகளை. தேவன் உங்களை நம்பி எதையாகிலும் ஒன்று தரணும்னா நீங்க ஏதாவது அவருக்காக செய்யணும். செய்தாதான் அவர் இதை தருவார். சிலர் எப்படின்னா, ஏதாவது சொல்லுங்க செய்யறோம், அப்படி நினைக்கிறவங்க வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டீங்க, சபைக்கு வந்தீங்க, காணிக்க போட்டீங்க, மாசத்துல உங்களால ஒரு பிரெட்டும் கொஞ்சம் ரசமும் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களால தேவராஜ்யத்துக்கு வேற பிரயோஜனம் உண்டான்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு கொஞ்சம் பச்சையா தான் பேசுவேன். என்ன, ஆமாம், உங்களால கொஞ்சம் கிரேப் ஜூஸும் கொஞ்சம் பன்னும் பிரெட்டும் போகுமே தவிர, இடம் போகுமே தவிர, அதர்வைஸ் பெரிய தாக்கம் ஒன்றும் ஏற்படாது. மரிச்சா அல்லது கர்த்தருடைய வருகை வந்தா மேல போலாமே தவிர வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் நடக்குமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏதாவது சொல்லணும், யாராவது ஏதாவது சொன்னா செய்வோம், இல்லைன்னா போவோம் வருவோம், வேற என்ன நமக்கு பொழப்பு அப்படின்னு இருக்கிறவங்களை கொண்டு கர்த்தரால ஒன்றையும் செய்ய முடியாது. ஆண்டவர் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணுமே இல்லை. நான் பொதுவா சொல்லட்டா, இருக்கிறவங்களுக்கு செய்யணும்னு தோணாது, இல்லாதவங்களுக்கு செய்யணுங்கிற ஆசை நிறைய. அது எல்லா விஷயத்திலையும் உண்மை.
பண விஷயத்துல நீங்க பாருங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஆசை மனசு நிறைய இருக்கும். இருக்கிறவங்களுக்கு எச்சுக்கையால காக்க கூட வரட்ட மாட்டாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரில் இப்பொழுது தொடர்பு விலைக்கு வெளியே உள்ளார். இல்லாதவங்களுக்கு தான் ஏதாவது செய்யணும்னு தோணும். இவனுக்கு ஒன்றும் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, ஸ்தானம் இல்லை, ஆனால் ஆண்டவருக்காக எதையாக செய்யணும். ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருந்தாரு. அடுத்த யுத்தத்துக்கு நான் உன்னை இப்படி அனுப்ப மாட்டேன், அடுத்த யுத்தத்துக்கு நீ அனுப்பும்போது வெறும் கையாய் போவதில்லை, கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த கர்த்தருடைய ஸ்தோத்திர பண்டிகை வரும்போது நீங்கள் இப்படி இருப்பது இல்லை, விசேஷமானவைகளை கர்த்தர் உங்களை நம்பி தருவார். நல்ல பசங்கிக்கு கூட தெரியாதுங்க, நல்ல பேச கூட தெரியாது எனக்கு. பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனா என்னுடைய பிரயாசங்களை கர்த்தர் பார்த்தார். யாருடைய உற்சாகமும் இல்லாம ரட்சிப்பை பெற்ற நான் தானாக எழுந்து வந்து ஈட்டி எடுத்து ஏதாவது செய்யணும்னு புறப்பட்டதுனால இன்றைக்கு எதையாகிலும் செய்வதற்கல்ல, திட்டத்தோடு என்னை கர்த்தர் அனுப்புகிறார். பரிசுத்த தட்டு முட்டுகளையும் துணிக்கும் பொறிக்கைகளை புரிந்து சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்பி ஏதோ ஒன்றை தருகிற வருஷம், ஏதோ ஒன்றை தருகிற வருஷம். Let us begin. 2 தீமோத்தேயு வாசிகள் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில், entrusted things, உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. யாருடைய உற்சாகமும் இல்லாம, யாருடைய கட்டாயமும் இல்லாம ஒரு மனுஷன் எழும்பி ஆண்டவருக்காக ஒன்றை செய்யும் போது அவனை நம்பி ஒப்புவிக்கலாம். ஒன்னும் இல்ல, கையில ஆயுதம் இல்ல, ஒன்னும் இல்ல, வல்லமை இல்ல, அதிகாரம் இல்ல. செத்து கிடந்த கழுதையினுடைய ஜாபோன்னா என்னது? தாட எலும்பை எடுத்து 1000 பேரை ஒருத்தர் கொல்லணும்னா அதுக்கு பின்னாடி ஆயுத விஷயம் இல்ல, மனசு. நீங்க ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள்ல கூட நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம் அப்படி ஒரு ஊழியம் கிடையாது பாருங்க. முழு மனசோடு செய்யற ஊழியம் எல்லாமே முழு நேர ஊழியம் தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்ய முடிஞ்சதை உங்களால செய்யலாம், ஆனா செய்யணுங்கிற மனசு முதல்ல வேணுமே. அப்படிப்பட்ட மனசு உள்ளவர்களை நம்பி கர்த்தர் ஒப்புவிக்க போகிறார். ஒப்புவித்தல் என்றால் ஏதோ ஒன்றை ஒரு நபரை நம்பி கொடுப்பது, ஏதோ ஒரு பொறுப்பை தருவது, அதை தான் ஒப்புவித்தல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரும்பு ஆயுதத்தை கையில் வைத்திருந்த, ஒரு ஈட்டியை கையில் வைத்திருந்த பிணைக்காசுடைய கைகளிலே இப்ப என்ன வந்திருக்கிறது? பரிசுத்த தட்டுமுட்டுகள், துணிக்கும் பூரிக்கைகள். பரிசுத்த தட்டுமுட்டுகள் ஆச்சரியமானவைகள், ஆசாரியர்கள் மட்டும் தொடக்கூடியவைகள், விசேஷமானவைகள், சாதாரண நபர்களுக்கு கொடுக்கப்படாதவைகள். நம்பர் 2, சிக்னல் ட்ரம்பட்ஸ், துணிக்கும் பூரிக்கைகள். இந்த பூரிக்கைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. முதலாம் எக்கால ஊதுகையில் சபையை கூடி வர பண்ண வேண்டும். 2ஆம் எக்கால ஊதுகையில் சபை யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். ஜனங்களை வழிநடத்தக்கூடியவர்களாய் இந்த பிணைக்காசை கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஒப்புவித்தல் என்பது எப்பொழுதும் நடக்கக்கூடியது அல்ல. இந்த ஒப்புவித்தல் என்பது 3 காரணங்களுக்காக கர்த்தர் சிலரை நம்பி கொடுக்கிறார். காரணங்கள் இருக்கும்போது தான் ஆண்டவர் ஏதோ ஒன்றை பொறுப்பை கொடுக்கிறார். நம்பர் 1 ரீசன் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம். வேகமாய் வாசிப்போம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அப்போ இந்த ஒப்புவித்தல் அல்லது ஹேண்ட் ஓவரிங், ஏதோ ஒன்றை விசேஷமானதை நம் கைகளிலே ஆண்டவர் தருவதற்கு பயன்படுத்தக்கூடிய 2 விதமான சேனல். நம்பர் 1, கைகளை வைக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் கிருபைகளை, பொறுப்புகளை தருகிறார். இரண்டாவது, தீர்க்க தரிசனத்தினால் நமக்கு தருகிறார். த்ரூ ப்ராஃபசி, கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ளே அந்த கிருபைகள், வரங்கள் ஒப்புவிக்கப்படும். அப்போ ஒன்று கைகளை வைக்கும் போது, மற்றொன்று தீர்க்க தரிசனத்தினால் அளிக்கப்பட்ட வரத்தை பெற்று அசதியாயிராதே. ஆண்டவர் என் கையில ஒண்ணும் தரலையே, கூட்டம் முடிஞ்சு போகும்போது பக்கெட்ல ஒண்ணும் தரலையேங்கிற மாதிரி அல்ல. ஆண்டவர் கைகளை வைக்கும் போது உங்க மேல அது வருகிறது.
2 தீர்க்க தரிசனங்களினாலே உங்களுக்குள்ள அது வருகிறது. நான் கேட்கிறேன், கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை நம்புறோம், கண்ணுக்கு தெரியாத மலேரியாவை நம்புறோம், கண்ணுக்கு தெரியாத டெங்குன்னு டாக்டர் சொன்னா உங்களுக்கு பிளாட்லெட்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இப்ப 10,000க்கு வந்துட்டுன்னு சொன்னா கூட அப்படியே நம்பி 10 லட்சம் ரூபாய் கட்டி நாம பிளாட்லெட்ஸ் WBC RBC எல்லாம் ஏத்திட்டு கிடக்கிறோம். நான் கேட்கிறேன், கண்ணுக்கு தெரியாத வியாதியை மனுஷர்கள் நம்பும் போது கண்ணுக்கு தெரியாத வாக்குத்தத்தங்களையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் கண் காணவில்லை, உங்கள் காதுகள் கேட்கவில்லை, உங்கள் இருதயத்தில் தோன்றவில்லை, ஆனால் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜின்னு சொன்னா அப்படியே நம்புறோம். ரைட். ஆமா, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒண்ணுன்னு சொன்னா உடனே நம்புறோம். அட்டாக் மாதிரி தெரியுதுன்னா உடனே நம்பிடுறோம். யாராவது உங்களுக்கு அல்சர் மாதிரி தெரியுது, ஏப்பமா வருதுன்னு சொன்னா உடனே நம்பிடுறோம். ஆனா ஊழியக்காரங்க ஏதாச்சுன்னா அவங்களுக்கு பைத்தியம் ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க முறைச்சே பார்த்துக்கிட்டு இருங்க, என்ன ஆமா என் டைம் முடியட்டும். ரைட். இப்போ நிறைய நேரங்களில் எதெல்லாமோ நம்புறோம் சிஸ்டர், சகோதரா. ஏன் கண்ணுக்கு தெரியாத வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனத்தினால எனக்குள்ள வருதுன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்? கொரோனா எங்க வந்திருக்குன்னு உங்களால காட்ட முடியுமா? டெங்கு எங்க வந்திருக்குன்னு காட்ட முடியுமா? கேன் யூ ஷோ இட்? முடியாது. டாக்டர் சொன்னார். டாக்டர் உங்க சரீரத்தை பத்தி படிச்சவர், ஆண்டவர் உங்க சரீரத்தை படைச்சவர். காலரான்னு சொன்னா டாக்டர் காலரான்னு சொல்லிட்டார், டாக்டர் மலேரியான்னு சொல்லிட்டார், டாக்டர் டெங்குன்னு சொல்லிட்டார். அதுல வீட்டுல சண்டை வேற, ஏன் மாத்திரை ஓ மாத்திரைன்னு, மாத்திரைக்கு டப்பா வேற. ஒரு ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு போனா அந்த மாத்திரைக்குன்னு டப்பா வச்சிருக்காங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான், 7 நாள் மாத்திரை திணிச்சு ஆகணும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே சாட்டர்டே சண்டே மாத்திரைக்கு வச்சிருக்கான் பாருங்க டப்பா. உங்களுக்கு தெரியல, வாய்ப்பு இல்லை. மாத்திரைக்கு டப்பா இருக்கு சிஸ்டர். முன்னாடி டப்பர் வேற எதுக்கு வச்சாங்கன்னா தயிர் சாதமும் புளியோதரை எடுத்துட்டு போறதுக்கு. இப்ப மாத்திரைக்கு டப்பா வச்சிருக்காங்க. எதுக்கு? 7 நாள் நீங்க மாத்திரை சாப்பிடுங்க. அப்போ அங்க போனோன்னு, இப்ப ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு போனோன்னு பிள்ளை சொல்லுது, மம்மி இந்த டேப்லெட் டப்பா எனக்கு. அப்பா சொல்றாரு இந்த டேப்லெட். அன்னைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, என் மாத்திரை நீ சாப்பிட்ட, ஓ மாத்திரை நான் சாப்பிட்டேன். மருந்த நம்புறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதி வந்திருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னா அப்படியே நம்புகிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத வாக்குத்தத்தங்களை நாம் நம்புவதற்கு ஆயத்தமில்லை. ஆகவே தான் பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் எனக்கு ஒப்புவித்ததை நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். தயவு செய்து உங்க இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்களேன். நம்புங்க சிஸ்டர், நம்புங்க சகோதரா. இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாதது போல இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், சகலமும் உங்கள் கண் வெளியரங்கமாய் மாறுகிற ஒரு காலம் வரும். சகலம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாய் மாறுகிற ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப எப்படி ஆண்டவர் ஒப்புவிக்கிறார் சொல்லுங்க? கைகளை வைக்கும் போது நீங்க பிலீவ் பண்ணணும். ஊழியக்காரங்க உங்க தலையில கை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்றை தருகிறா. தீர்க்க தரிசனங்களை கேட்கும் போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் தருகிறா. எப்பொழுது இதை தருகிறார்? 1 தீமோத்தேயு 4:14 வாசிச்சோம். மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல கைகளை வைத்த போது. இது பவுல் தீமோத்தேயுக்கு முதலாவது நிருபம் எழுதும் போது எழுதப்பட்ட வார்த்தை. எல்டர்ஸ் உன் மேல கைகளை வச்சாங்க அப்படின்னு சொல்றார். 2வது தீமோத்தேயு 1:6 வாசிக்க. 2 தீமோத்தேயு 1:6. கவனிங்க, நான் உன் மேல கைகளை. என்ன வித்தியாசம் கவனிச்சிங்களா? முதலாவது நிருபம் எழுதும் போது மூப்பர்கள் உன் மேல கை வச்சாங்கப்பா, அதனால உன் மேல அருளப்பட்டதை பற்றி கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்ற பவுல் 2வது எபிஸ்டல், 2வது லெட்டர் தீமோத்தேயுக்கு எழுதும் போது இங்க சில வேர்டிங்ஸை சேஞ்ச் பண்றாரு. நான் உன் மேல கை வச்சேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கலெக்டரை விட டீச்சரா இருந்தா மரியாதை ஜாஸ்தி. அதான் நான் கலெக்டர் ஆயிட்டேன், போடா கலெக்டர், நான் டீச்சர் ஆயிட்டேன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஊர்ல. நான் சொல்றது ஊர்ல, மும்பைல சொல்லல. ஊர்ல டீச்சர்னா மரியாதை ஜாஸ்தி. டீச்சருக்கு யாரை நம்பியும் கட்டி கொடுத்துருவாங்க. பையன் வாத்தியாரா இருக்கிறார், பொண்ணு டீச்சரா இருக்கு. ஏமா பிஎட் படிச்சிருக்கேன்னா அந்த பிள்ளைய எல்லாரும் அதிசயமா பார்ப்பாங்க. பிஎட் படிச்சிருக்கியா, நீ நல்லா இருப்ப. ஏன்னா டீச்சர்களுக்கு அவ்வளவு மரியாதை எங்க ஊர்ல.
அதனால எங்க அப்பா பேரை சொன்னா எங்கனாலும் கடன் கிடையாது எனக்கு. அதனால நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க அப்பா சொல்றாரு, என் பேரை நீ பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை, என் பேரை நீ பயன்படுத்தக்கூடாது. அதனால எப்பவும் என் அப்பா பேரை யூஸ் பண்றதுக்கு எங்க அப்பா விடவே மாட்டா. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்க அப்பா சொல்லுவார், நீ சொல்லலாம் என் பேரை, நீ சொல்லலாம் என் பேரை, நீ சொல்லலாம். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்போ முதல்ல உனக்கு நான் நிருபம் எழுதும் போது நான் தான் உன் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்றதுக்கு நான் தயக்கப்பட்டேன். ஆனா இப்போ எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்திருக்கிறது. அதனால நான் தான் உன் மேல கை வச்சேன், நான் தான் உன்னை ஆர்டினேட் பண்றேங்கிறத தைரியமா நான் எழுதுறேன். ஏன்னா எனக்கு உன்னை பற்றி நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை வரும்போதுதான் கர்த்தர் உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்புவிக்க தொடங்குவார். இந்த வருஷம் கர்த்தர் நம்ம சபையை நம்பணும், நம்ம குடும்பத்தை நம்பணும், நம்ம வாழ்க்கையை நம்பணும். இந்த வருஷம் கர்த்தர் நம்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவோமானால் கர்த்தர் உங்களை நம்பி பரிசுத்த தட்டுமுட்டுக்களை துணிக்கும் பூரிக்கைகளை தந்தது போல விசேஷமானவைகளை தருவார்னு நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆதியாகமம் 2:19 இப்படி சொல்லுது, ஆண்டவர் சகல விதமான மிருக ஜீவன்களை ஜெனசிஸ் 2:19 பின்பு தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று அண்டர்லைன் தட் வேர்ட் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜந்துக்கு ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நான் ஆதாமு கிட்ட கொண்டு வந்துட்டு அவன் அவைகளுக்கு என்ன பெயரிடுறான்னு பார்க்கும்படி. Let's see what he is doing. உங்க கையில போனை தந்துட்டு God will watch over you. நீங்க என்ன செய்றீங்கன்னு. சில ரொம்ப சோகமா இருக்கீங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க. எங்க ஊர்ல இப்படி பார்த்தது இல்லை, அதனால எனக்கு அப்படி தோணுதா இருக்கும். கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று பார்க்கும்படி. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சிஸ்டர், பிரதர், ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்துட்டு ஆண்டவர் கண்ணை மூடிடுவார்னு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட அனுப்பிட்டு God will watch over you. ஒரு 10,000 ரூபாய் தந்துட்டு உங்களை பார்ப்பார் நீங்க என்ன செய்றீங்கன்னு. உங்ககிட்ட ஒரு மொபைல் போன் தந்துட்டு உங்களை பார்ப்பார் நீங்க என்ன செய்றீங்கன்னு. உங்ககிட்ட ஒரு சின்ன பொறுப்பை தந்துட்டு உங்களை பார்ப்பார் நீங்க என்ன செய்வீங்கன்னு பார்க்கும்படி. அவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி. பொதுவா கவனிங்களேன், எங்க ஊர்ல ஒரு ஆளுகிட்ட ஒரு நாட்டுக்கோழியை கொடுத்தோம்னா 3 விதமான கூட்டம் எங்க ஊர்ல இருக்காங்க. ஒரு ஆளுகிட்ட ஒரு கோழியை பிடிச்சி கொடுத்தோன்னு வைங்களேன், எங்க வீட்டுல வளர்ந்த கோழி நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்தோம்னா ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, கோழி கிடைச்ச உடனே போட்டுருவாங்க. எதுக்கு? நைட்டுக்கு சப்பாத்தி நல்ல மஞ்சள்லாம் தடவி நல்ல வெட்டி நல்ல அப்படியே நல்லா ஊற்றி குழம்பு வச்சு குடிச்சிருவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, அந்த கோழியை அப்படியே பிடிச்சி போய் செவ்வாய்க்கிழமை சந்தையில வித்துருவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, அந்த கோழிக்கு ஒரு குடிச்சு கோழியை வளர்த்து முட்டையை பெருக்கி குஞ்சம் பொறுக்கி வச்சிருவாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த முதல் கூட்டமும் விளங்காது, 2வது கூட்டமும் விளங்காது, இந்த 3வது கூட்டத்தை நம்பலாம். இந்த 3வது கூட்டத்தை நம்பலாம். சிலரை நம்பி சிலரை கொடுத்தா they will enlarge, they will give productivity. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை நம்பி அதற்கு பிறகு என் பணத்தை தரல தெரியுமா, உங்களை நம்பி ஏன் சில விஷயங்களை கர்த்தர் செய்யலன்னா நம்பிக்கை துரோகம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ப மாட்டார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆதாமு கிட்ட கொண்டு வந்த போது ஆதாமால என்ன வேணாலும் செய்திருக்கலாம். ஆனா ஆதாம் என்ன செய்தான் தெரியுமா? அவைகளுக்கு பெயரிட்டான். He named it. புரியுதா நான் சொல்றது? He named it. அதை அர்த்தம் உள்ளதாய் மாற்றினா. இந்த வருஷம் ஆண்டவரே என்னை நம்பி ஒரு 10 சின்ன பிள்ளைகளை தந்தா அந்த பிள்ளைகளை அர்த்தம் உள்ளவங்களை நான் மாற்றுவேன். ஆண்டவரே என்னை நம்பி ஒரு 20 பேரை தந்தா அந்த பிள்ளைகளை நான் அர்த்தம் உள்ளவர்களா மாற்றுவேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. உங்களை நம்பி ஒரு பிசினஸ் தந்தா அதை நான் அர்த்தம் உள்ளதா மாற்றுவேன். ஆண்டவரே என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 2 குடும்பத்தை நீங்க தந்தீங்கன்னா அவங்களை ஜெபத்தில் அர்த்தம் உள்ளவரை மாற்றுவேன் சொல்லி பாருங்க. இந்த விஷயத்துல ஆதாம் உண்மையா இருந்ததுனால அடுத்து ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தினா. நீங்க மிருக ஜீவன்ல உண்மையா இருந்தால் உங்களை நம்பி மனுஷர்களை தேவன் தருவார். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. சின்ன விஷயத்துல கர்த்தர் உங்களை நம்பிட்டார்னா உங்களை நம்பி இதை விட பெரியவைகளை தேவனால் தர முடியும்.
ஆனால் ஆசரிப்பு கூடாரத்திலே வந்த வாலிப பிள்ளைகளை பினேகாஸ், ஓப்னி அந்த ஓப்னி அவங்களுடைய குடும்பம் ஏலியினுடைய பிள்ளைகள் அவங்க கிட்ட வந்து கொடுத்த போது அவங்க என்ன செய்தாங்க? ஆதாம போல அவங்கள அர்த்தம் உள்ளவங்களா மாத்தல, அவங்கள கெடுத்தார்கள்னு போட்டிருக்காங்க. ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை அனுப்புறாருன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்ப்பாரு. அப்படி எத்தனையோ விஷயங்களை நம்மளை நம்பி தந்து அதை தவறா கையாண்டதுனால நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை போயிட்டு, அதனால அடுத்து அவர் எதுவும் மூவ் பண்ணல. ஆனா ஆதாமுக்கு மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை வந்ததுனால ஓகே, மிருக ஜீவன்களுக்கே பேரிட்டாருன்னா அவனை நம்பி ஒரு பெண்ணை கொடுக்கலாம், ஒரு பொண்ணை கொடுக்கலாம். அந்த பொண்ணை பார்த்த உடனே ஆதாமுக்கு என்ன தோணுச்சதுன்னா, இவள் என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சம். என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாழ்க்கைக்கு தேவையானது இதுதான் அப்படின்னு சொல்றான். உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை உங்களுக்கு தரதுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் டெஸ்ட் பண்றார். முதல்லயே உங்க எலும்புக்கு எலும்பு மாம்சத்துக்கு மாம்சத்தையும் தர மாட்டா. உங்களிலிருந்து புறப்பட்ட ஒன்றை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்யும். உங்களிலிருந்து ஒரு ஜெபம் புறப்பட்டிருக்குமானா, உங்களிலிருந்து ஒரு கண்ணீர் புறப்பட்டிருக்குமானா, அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு தருவதற்கு முன்பதாக தேவன் உங்களை நம்பி சிலதை தந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறா. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்ன நீங்க நம்பணும், என்ன நம்பணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒருமனப்படுங்க. நம்புங்க. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. என் அலச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில், என் அலச்சல்களை தெரிஞ்சவங்க பாடலாம். கண்ணீரும் துருத்தியில் அதை வைத்து நன்மை தருபவரே, அதை வைத்து நன்மை தருபவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல். சபையா கைகளை உயர்த்தி கேளுங்க. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. இந்த மிருக ஜீவன்கள் எதற்கு சமமானது தெரியுமா? அன்பில்லாதவைகள், மனுஷ சிநேகம் இல்லாதவைகள். கர்த்தரை அறியாத மனுஷன் மிருக குணமுள்ளவன் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை அறியாத மனுஷன் மிருக குணமுள்ளவன். வசனம் தெரியும் தானே அம்மா? கர்த்தரை அறியாத மனுஷன் யாரு? He is like an animal. கர்த்தர் அறியாத மனுஷன் மிருக குணம் உள்ளவன். They don't have any emotions. அவங்களுக்கு உணர்வு கிடையாது, அவங்களுக்கு அன்பு கிடையாது, அவங்களுக்கு பாசம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மிருகங்களை கூட நீ அழகாக பராமரித்து அவைகளுக்கு நீ பெயர் வைக்க முடியுமானா, உன்னை நம்பி உன் எலும்புக்கு எலும்பு, உன் மாம்சத்துக்கு மாம்சமானவைகளை நான் தருவேன். பாஸ்டர், இந்த வருஷம் மிருகங்கள் அல்ல, இந்த வருஷம் உங்க மாம்சத்துக்கு மாம்சம், உங்க எலும்புக்கு எலும்பை போல, எலும்புகள் எலும்புகளோடு சேர்ந்தது போல சில விஷயம் குடும்பங்களிலே சபைகளிலே நடக்க போகிறது. கர்த்தர் நம்மை நம்பணும், கர்த்தர் நம்மளை நம்பணும், கர்த்தர் நம்மளை நம்பணும். நம்பிட்டாருன்னா என்ன வேணாலும் செய்வா. நம்புறதுக்கு தான் காலம் எடுக்கும், நம்புறதுக்கு தான் God will take time. அவங்கள நம்புறதுக்கு தான் டைம் எடுக்கும். உங்களை நம்ப தொடங்கிட்டாருன்னா மிருகங்களை தாண்டினவைகள் உங்களை தேடி வரும். உங்களை பார்த்தவுடன் ஆதாம் சொன்னான், என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் எதற்காக காத்திருந்தேனோ அதை என் கண்கள் கண்டது.
நான் எதற்காக காத்திருந்தேனோ இன்றைக்கும் காத்திருக்கிறோம். எதுக்கோ ஒன்றுக்காக காத்திருக்கிறோம். சகோதரி, சகோதரா, அவைகள் உங்கள் கண்கள் காணும். உங்கள் இருதயத்துல மகிழ்ச்சி வரும். எப்ப தெரியுமா? உங்களை கர்த்தர் நம்பும் போது. உங்களை கர்த்தர் நம்பும் போது. இப்ப நம்பர் 1, நம்ம மேல நம்பிக்கை வரும்போது கர்த்தர் நம்மை நம்பி தர தொடங்குகிறார். நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, எப்பொழுது கர்த்தர் தருகிறார்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். கர்த்தாவே பலன் தாரும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். கொஞ்சம் ஜெபத்தோட இருங்க. என்ன ஒரே ஆளு பேசிட்டு நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பவுல் சொல்றாரு, எங்களால் வசனம் நிறைவேறும்படிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அந்நிய பாஷை பேசுங்க. சும்மா ஆடு உட்கார்ந்து இருக்க கூடாது. கடைசி ஜெபத்துல கையை தட்டிட்டு துள்றதுக்கு நல்ல வாயை தரங்க. யூ நீட் டு பி rekindle your spirit. கொஞ்சம் வாய்களை தரங்க. உங்களுக்கு கொஞ்சம் வாயை தரங்க. எப்பொழுதும் நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூட நீங்க அப்படித்தான் இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே. ஏன்னா பைபிள் சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:1. சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் எங்கெல்லாம் பெருக்கம் வருகிறதோ அங்கெல்லாம் தேவன் ஒப்புவிக்கிறார். பெருக்கம் வருகிற இடத்திலே தேவன் ஒப்புவிக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்நாட்களிலே கிரேக்கரானவர்கள் சீஷர்களுடைய தொகை பெருகின போது தங்களுடைய விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று கண்டபோது அவர்கள் எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஊழியத்திலே பெருக்கம் வருகிறது. கர்த்தர் உங்களை நம்பி ஒப்புவிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நம்பி ஒப்புவிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் பெருக்கத்தை பார்க்கிறீங்க? தேசத்திலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும். மும்பை பட்டணத்திலே பாவம் பெருகுமானால் சபையிலே கிருபை பெருகித்தான் ஆகணும். மும்பை பட்டணத்திலே வியாதிகள் பெருகுமானால் நம்மேல் சுகமளிக்கிற வல்லமை பெருகித்தான் ஆகணும். பூமியிலே கட்டப்பட்டவர்கள் பெருகுவார்களானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில உங்களை சுற்றிலும் பாவம் பெருகி இருக்கிறத பார்க்கிறீங்களா? பிரிந்து போகிற குடும்பங்கள் பெருகிறத பார்க்கிறீங்களா? கஷ்டப்படுகிறவர்கள் பெருகி இருக்கிறத பார்க்கிறீங்களா? உங்க சபை மேல, உங்க வாழ்க்கை மேல அந்த கிருபை பெருகட்டும். கள்ள உபதேசம் பெருகும் போது சத்தியம் பெருக போகிறது. இவைகள் ஒவ்வொன்றுக்கு ஒன்று எதிரடையாக கர்த்தர் வைக்கிறார். ஒவ்வொன்றுக்கு ஒன்று எதிரடையாய் வைக்கிறார். உங்க கண்கள் எதையாகிலும் பெருகுகிறத பார்க்குதா? the same time simultaneously கர்த்தர் சிலதை பெருக்க போகிறார். என்னுடைய கேள்வி, சாம்பார் வாளி தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு பிரச்சனை வந்த போது பரிசுத்த ஆவியிலும் இதோ நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த வேலைக்கு ஏற்படுத்த முடியுமானா? சாப்பாடை விட ஆத்துமா எவ்வளவு முக்கியம்? சாப்பாடை விட ஆத்துமாக்கள் எவ்வளவு முக்கியம்? அன்றாட விதவைகள் விசாரிக்கப்படவில்லை. சாம்பார் வாடி தூக்குறதுக்கு ஆள் இல்லை, ரசவாடி தூக்குறதுக்கு ஆள் இல்லை என்று சண்டை போட்டு அவர்கள் 7 பேரை விசாரிப்புக்கு வைக்க முடியுமானால், அவர்கள் மேல் கைகளை வைக்க முடியுமானால் ஆத்துமாக்கள் எவ்வளவு விலையேற பெற்ற. நம்ம நிறைய பேருக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டோன்னு கூட தெரியல. அதனாலதான் அந்த பிரசங்கங்கள் அவர்களுக்கு வினோதமா இருக்கு. நம்ம எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு நமக்கு பைக் வாங்கி தரணும், நமக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரணும், நமக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரணும், பிள்ளைக்கு கணக்கு பரீட்சை வரும்போது பாஸ்டர்ட்ட ஜெப குறிப்பு சொல்லணும், அப்ப ஜெபம் பண்ணணும், பென்ஷன் வரலன்னா ஜெபம் பண்ணணும், கோழி முட்டை போடலன்னா ஜெபம் பண்ணணும். இதுக்காகத்தான் ரட்சிக்கப்பட்டு நினைக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் பெருக்கம் வரும்போது கர்த்தர் உங்களை நம்பி சிலரை தர விரும்புகிறார். கண்களை மூடுங்க பார்க்கலாம். பெருக்கம் வருகிறது, பெருக்கம் வருகிறது. மும்பை பட்டணத்திலே பாவம் பெருகி இருக்கிறது. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம் ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கேளுங்களே. நான் இப்படிதான் கேட்பேன், ஆண்டவரே, தேசத்துல பாவம் பெருகும் போது ஏன் கிருபை பெருக கூடாது? நான் காலேஜ் படிக்கும் போது, நான் எம்இ படிச்சுட்டு இருக்கிற நாட்கள்ல கவனிக்கிறீங்களா, ஒரு 38-40 வயது நிரம்பின ஒரு சகோதரி, கணையம் பேங்க்ரியாசிஸ்ல கேன்சர் அவங்களுக்கு, வயதுக்கு வந்த ஒரு பெண் பிள்ளை, பாலிடெக்னிக் படிக்கிற ஒரு பையன் அவங்களுக்கு உண்டு. மரண தருவாயில இருந்தார்கள். 3-4வது ஸ்டேஜ் தாண்டி போனார்கள்.
என் கண்ணு முன்னாடி அந்த பையன் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றானே, அம்மா கண்ணு மேல போகுதுன்னே, அம்மா கை குளிர்ந்து போகுதுன்னே, அம்மா சாக கிடக்குறாங்கன்னே, அண்ணே அம்மா உயிர் போயிட்டுனேன்னு சொல்லி போன்ல அழுகிறான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், கண்கள் காண இப்படிப்பட்ட மரணங்களை பார்க்கிறோமே ஆண்டவரே, வியாதிகள் பெருகும் போது ஏன் வியாதிகளை சுகமளிக்கிற வல்லமை எங்ககிட்ட பெருகக்கூடாது? கள்ள உபதேசங்கள் பெருகும் போது ஏன் சத்தியத்தை பேசக்கூடிய வல்லமை எங்க சபையில பெருகக்கூடாது? இப்ப ஒரே ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல எது பெருகுதோ அந்த பெருக்கத்தை உடைக்கக்கூடிய, அந்த பாவத்தின் பெருக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எது இந்த பட்டணத்தில் பெருகி இருக்கிறதோ, இந்த சீதா கேம்பில் எது பெருகி இருக்கிறதோ அதை நிர்மூலப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். பாகாலுடைய வல்லமை பெருகுமானால் எலியாவினுடைய ஆவி உங்களிலே பெருக போகிறது. யாரும் நிர்விசாரமாக இருக்க வேண்டாம். வியாதிகள் பெருகுதா, சிலருடைய கைகளிலே சுகமளிக்கிற வல்லமை பெருக போகிறது. அந்த ஆக கூறுகள் பெருகுகிறதா, கர்த்தர் அதற்கு வேண்டிய விடுதலைகளை பெருக பண்ண போகிறார். சொப்பனம் பார்க்கிறவர்கள் பெருகுகிறார்களா? சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் பெருக போகிறார்கள். கைகளை தட்டுக பார்க்கலாம். எது பெருகுகிறதோ அதற்கு சைமல்டேனியஸா சபையின் மேல கிருபை பெருக போகிறது. விடாதீங்க, விடாதீங்க, கைகளை தட்டி. பந்தி விசாரிப்புல பெருக்கம் வந்த போது, பந்தி விசாரிப்புல கவனிங்க, பந்தி விசாரிப்புல பெருக்கம் வந்த போது பரிசுத்த ஆவியிலும் நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொண்டு அந்த வேலைக்காக ஏற்படுத்தினார்கள். பெருக்கம் வர்ற இடத்துல தேவன் எதையாகிலும் தருவதற்கு துடிக்கிறார். நம்பர் 3, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 37-38 வசனத்துல ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், நீ கானானுக்குள் போவதில்லை, உனக்கு முன்பதாக இருக்கிற யோசுவாவை திடப்படுத்து, அவனே ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். யாரோ ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டு விட்டு போகும்போது அதை மற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். When there is an absence, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விடுபட்ட இடம் வரும்போது கர்த்தர் அதை ஒப்புவிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், மோசேட்டமும் கையை நூனின் குமாரனாகிய யோசுவா மேல வை, அவனை நான் ஞானத்தின் ஆவியினால நிரப்புவேன், அவன் அதை தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். நம்பிக்கை வரும்போது, பெருக்கம் வரும்போது, யாரோ செய்வதற்கு ஆள் இல்லாத போது கர்த்தரை நம்பி நம்பி தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கருமையான தேவ ஜனமே, ஏதோ கவனிங்க, ஏதோ ஒன்று ஒப்புவிக்கப்படும் போதுதான் உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் வருகிறது. கேட்குறீங்களா? ஏதோ ஒன்று உங்களை நம்பி தரும்போதுதான் யுவர் லைஃப் பிகம்ஸ் மீனிங்ஃபுல். அது வரைக்கும் நீங்க ஏன் வாழ்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன் நீங்க வாழ்றீங்கன்னு உங்களுக்கே புரியாது. எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒன்றை நம்பி ஒப்புவிக்கிறாரோ அதற்கு பிறகுதான் உங்க வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாய் மாறும். சிலர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள தோணுது, நான் ஏன் வாழ்றேன்? காலையில எழும்புறேன், குளிக்கிறேன், வேலைக்கு போறேன், ராத்திரி 10-11 மணிக்கு வர்றேன், திரும்ப சாப்பிடுறேன், திரும்ப படுக்கிறேன், திரும்ப எழும்புறேன், திரும்ப குளிக்கிறேன். இது என்ன வாழ்க்கை? வெளியில சொல்லலனாலும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்படித்தான் எண்ணங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் ஒப்புவிக்க தொடங்கிட்டார்னா அந்த மனுஷனுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாய் மாற தொடங்கும். கைகளா சைட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல ஒரு 4-5 சின்ன பிள்ளைங்க அங்கங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே முடியல, அப்பா அம்மாவாலையும் கட்டுப்படுத்த முடியல, ஊழியக்காரராலையும் கட்டுப்படுத்த முடியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன செய்தார் தெரியுமா? சாங் ஷீட் எல்லாம் எடுத்தார், பாட்டுத்தாள் எல்லாம் எடுத்து அந்த 5 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில கொடுத்துட்டு வெளியில போய் நிறுத்த வச்சிட்டார். வெளியில போய் நிறுத்தணும்னு அத்தனை பேரும் தேவதூதர் ஆயிட்டான், எல்லாம் ஏஞ்சலா மாறிட்டான். இங்க சுத்திட்டு கிடந்தவன் எல்லாம் அங்க இங்க 2 பேர் நிற்கிறாங்க, கேருபீன்கள் மாதிரி நிற்கிறான். வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் பாட்டுத்தாள் கொடுக்குறாங்க. எனக்கும் தந்துட்டான், நீங்களும் பாடுங்க பாஸ்டர், நீங்களும். நான் பிரசங்கமும் தொடங்கியாச்சு, அவன் வரல, எல்லாம் வெளியில இருக்கிறான். அப்ப பாஸ்டர் சொல்றாரு, பிரசங்கம் தொடங்கியாச்சு, உள்ள வாங்க. இல்ல பாஸ்டர், யாராவது வருவாங்க, நாங்க பாட்டுத்தாள் கொடுக்குறோம். முதல் நாள் கன்வென்ஷன்ல ஓடி திரிந்தவன் 2வது நாள் கன்வென்ஷன்ல 5:30 சர்ச்சைக்கு வந்து அந்த பாஸ்டர் சொன்ன சம்பவம் கேளுங்க. அவனே வந்து பாட்டுத்தாள் கேட்டு, அவனே என்ட்ரன்ஸ்ல போய் நின்று, அவனே சாங் சீட்டு கொடுக்க, அவ்வளவு டிசிப்ளினா நம்ம வாழ்க்கை மாறிட்டு. நான் கேட்கிறேன், ஒரு பாட்டுத்தாள் ஒரு மனுஷனை
இவ்வளவு மறுரூபப்படுத்த முடியுமானால், if God gives you something, கர்த்தர் ஒன்றை உங்கள் கைகளிலே தருவாரானா வாழ்க்கை மாறும். எங்க ஊர்ல கல்யாணம் நடக்கும்போது பாருங்க, சிலர்லாம் வேஷ்டியை மேல கட்டிட்டு சண்டை போடுறதுக்கே வந்து நிற்பாங்க. அந்த நேரத்துல அழகா என்ன செய்வாங்க தெரியுமா? மாமா, நம்ம வீட்டு கல்யாணம், நீ என்ன இப்படி அந்த பந்தியை போய் பாருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். பந்தி முடிகிற வரைக்கும் கீச்சில் ஒரு சத்தம் கேட்காது. என்னை நம்பி சாம்பார் வழியை தந்திருக்காங்க, நான் தான் கரெக்டா பார்த்துக்கணும். ஒரு விஷயம் உங்களை நம்பி கர்த்தர் ஒப்புவிப்பாரானால் உங்களுக்கு பொறுப்பு தானாய் வரும், ஒழுக்கம் தானா வரும், அழகு தானா வரும், கிருபைகள் தானாய் வரும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு யாரும் எதுவும் சொல்றதில்லை, என்னை யாரும் எழுப்பி விடுறதும் இல்லை. ஆனால் குறித்த நேரம் வரும்போது என் ஆவி விழித்துக் கொள்ளும், என் ஆவி விழித்துக் கொள்ளும். வீணையே, சுரமண்டலமே விழி, அதிகாலமே நான் தேவனை தேடுவேன். நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப நம்ம வைக்கிற அலாரம் நம்மளை மட்டும் எழுப்பாது, மற்ற எல்லாரையும் எழுப்பிடும். இப்ப நாம வைக்கக்கூடிய அலாரம், அந்த அலாரத்தினுடைய ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அலாரம் வைக்கிறவங்களை மட்டும் தூங்க பண்ண, மற்றவங்க எல்லாரையும் எழுப்பிடும். சிரிப்பே வராது. என்ன வாழ்க்கையில உங்களுக்கு? அந்த நான் வைக்கிற அலாரம் என்ன மட்டும் எழுப்பாது, மற்ற எல்லாரையும் அவங்க எழுப்பி நம்மள சொல்லணும் அலாரம் அடிக்குதுன்னு. இப்படி அலாரம் அடிச்சு எழுப்பாத ஆட்கள் மத்தியில் சிலரை கர்த்தர் எழுப்பி விடுவதற்கு காரணம் அவர்களுக்குள் ஒப்புவிக்கப்பட்ட விஷயம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்களை நம்பி கர்த்தர் இதுவரைக்கும் ஒன்றுமே ஒப்புவிக்கலன்னா உங்களை இன்னும் கர்த்தர் நம்பலன்னு அர்த்தம். நம்பர் 2, உங்களை நம்பி இதுவரைக்கும் கர்த்தர் ஒன்றுமே தரலன்னா நீங்கள் பரலோகத்திலே ஒன்றுமில்லை என்று அர்த்தம். You are nothing in heaven. You are nothing. ஒருவேளை குடும்பத்தில் நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், சர்ச்சில் நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் பார்வையில் நீங்கள் ஒன்றுமில்லை. பூமியிலே சிறியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பரலோகத்திலே பெரியவர்கள் என்னப்படுவார்கள். பூமியிலே பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேகர் பரலோகத்திலே சிறியவர்கள் என்னப்படுவார்கள். ஏதோ ஒன்றை நம்பி, உங்களை நம்பி ஒப்புவித்தால் தான் உங்கள் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை செய்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பாருங்க, உங்களுக்கு வேலையே இல்லைன்னு வைங்களேன், கண்ணு வளர்க்கணும்னு கூட தோணாது. வெளியில போகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்லாதவங்க சாயங்காலம் கூட பல் வளர்க்கறத நான் பார்த்திருக்கேன். சாயங்காலம் பல் வளர்க்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, நமக்கு என்ன வேலையா போறப்பா, ஆனா டிஃபன் சாப்பிட்டாச்சு, லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஏன்னா அவங்களுக்கு they don't have any commission, அவங்களுக்கு வேலை இல்லை. அதனால அவங்க முடியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க ஃபேஸை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. they don't care about anything. அவங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா வேலைன்னு ஒன்று வந்துட்டுன்னா காலையில 7 மணிக்கு எழும்புவாங்க, பல் விளக்குவாங்க, குளிப்பாங்க, தலை சீவுவாங்க, பேக் எடுத்து போடுவாங்க, ஃபோன் கரெக்டா இருக்கும், சார்ஜ் கரெக்டா இருக்கும், எவ்ரிதிங் will be all right. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் நமக்கு செய்ய போகிறார். நமக்குள்ளே தேவன் ஒரு பொறுப்பை தரப்போகிறார். அந்த பொறுப்பை நமக்கு தந்துட்டாருன்னு எங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை நம்பி ஒண்ணுமே தரலன்னா என்னை நம்பி ஏதாவது தாங்க கேளுங்க. வேகமா அடுத்த 10 நிமிஷம் வேகமா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? எத்தனை பேர் வாயை திறந்து கேட்க போறீங்க? ஆண்டவரே, எங்க சபையை நம்பி தரணும், எங்களை பொறுப்புள்ளவங்களா நீங்க மாற்றணும். ஆண்டவரே, கொஞ்சம் வாய்களை தரணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களை நம்பி நீங்க ஏதாவது தரணும் ஆண்டவரே, இல்லைன்னா என் வாழ்க்கை சீரழித்து போயிரும்பா. நான் கண்ணீரோடு சொல்றேன் பிரதர், உங்களால ஜெபிக்க முடியாது, உங்களால ஒன்னிலே முன்னேறி போக முடியாது. ஒரு ஹேண்ட் ஓவரிங் நடக்காத வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வராது, ஒரு வைராக்கியம் வராது. எதுக்கு ஜெபிக்கணும்னு தோணிரோமா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். உங்களால எதுக்கு ஜெபிக்கணும்னே தெரியாம போயிரும். ஆனா ஒரு சிறுவர் ஊழியம் உங்களுக்கு கிடைக்குமானா, டைம் கிடைக்கும் போதெல்லாம் you will prepare yourself. இப்படியே உட்கார்ந்து இருக்காதீங்க, உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு வேணும். எங்களெல்லாம் யாருங்க மானிட்டர் பண்றா? எறும்புகளை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கு தலைவன் இல்லாத இருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சேர்க்குது. ஏன்னா they are having commission. they are having commission. அதுக்கு வேலை இருக்கு. எங்களை யாரும் உபவாசிக்க சொல்றது இல்லை, but I am fasting. எங்களை யாரும் ஜெபிக்க சொல்றது இல்லை. எங்களை கூப்பிடுற ஊழியக்காரங்க 3 நேரமே எங்களை சாப்பிட வைக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா நாங்க அதை தாண்டி இல்ல பாஸ்டர், நான் பிரேயர் பண்ணணும், ஏன்னா I am having a commission. நாங்க சும்மா ஜெபிக்க முடியாது. prayer is not a gift. ஜெபம் ஒரு வரம் கிடையாது. இல்லனா ஆவிக்குரிய 9 வரத்துல ஜெபம் வரணும்னு போட்டுக்கணும் தானே. prayer is not a gift.
ஜெபம் எப்ப வரும்னா உங்களுக்குள் இருக்கிறது தான் உங்களை ஜெபிக்க வைக்கும். நான் கேளுங்க, மோசே எப்படி ஜெப வீரனாய் மாறினான் தெரியுமா? அவன் மேல தாங்க முடியாத பாரம் வந்த போது அவன் ஜெபிக்கிறவனாய் மாறினான். ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மேல சுமக்கப்படுகிற சுமைதான் உங்களை ஜெப வீரர்களாய் மாற்றும். கை தட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஸ்மார்ட்டா காந்தால நீ பாரா கத்தூரியா பாரம் எவ்வளவு தூரம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்க ஜெப நேரம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பெருகும் பெருகும் பெருகும். நீ பாரா கத்தாரா. நீங்க சும்மா போய் உட்கார்றதுனால ஜெபிக்க முடியாது. குடும்ப பாரம் அதிகரிக்கிறதா, குடும்பத்தினுடைய பொறுப்பு அதிகரிக்கிறதா, ஊழியத்தினுடைய பொறுப்பு அதிகரிக்கிறதா, அடுத்தடுத்து கூட்டங்கள் இருக்கும்போது எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் எங்கள் முழங்கால்கள் தேவ சமூகத்திலே தானாய் முழங்குகிறது. எங்கள் வயிற்ற காய போட்டு தேவ சமூகத்தில் நிற்கணும்னு தோணுது. யாருக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் சுமக்கிற சுமை எங்களை ஜெபிக்க வைக்கிறது. இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் 40 நாள் உட்கார்ந்திருந்தா மோசேட்ட கேட்போம், மோசே எது உன்னை ஜெபிக்க வச்சது? மோசே சொல்லுவார், நான் சுமக்கிற சுமை எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. அப்போ என் பாரத்தை இறக்கிறதுக்கு I need a prayer support. ஜெபம் தேவை. டிஜே தினகரன் ஐயா 6 லிருந்து 8 மணி நேரம் at one struck he will pray. TL Osborne 3 நாளைக்கு ரூமுக்கு போனார்னா he never open his door. 3 நாட்கள் 5 நாட்களுக்கு பிறகு வெளியில வருவார். பென்னிஹிம் 20 நாள் 30 நாள் he won't come back. But they are carrying a commission. 5 லட்சம் 6 லட்சம் 1 லட்சம் 50,000 ஜனங்களுக்கு முன்னாடி அங்க போய் நிற்கணும். அதனால அது தானா எங்களை ஜெபிக்க வைக்குது. என்ன ஊழியர்களே, சும்மா வராது ஜெபம். ஒரு பிரசங்கம் நம்மளை ஒன்றும் செய்ய வைக்காது. தம்பிக்கை போடல கை வைங்க, மகள கண்ணை மூடுங்களே, வாங்களே, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களே. கற்றுக்கொள்றீங்கன்னா துதிக்கலாம் தானே. சும்மா ஜெப வராது சிஸ்டர். ஜெப ஆவிய தாங்கன்னா கேட்கறது ஏமாத்து வேலை. அப்படி ஒரு ஆவி கிடையாது. சும்மா ஜெபாவி கிடையாது. You can pray sometime, but it's not a biblical term. உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் தான் உங்களை ஜெபிக்க வைக்கும். பாபிலோனில பரிசுத்தமா வாழணுங்கிற ஒரு பாரம் இருந்தா தானியேலை நீ ஜெபிக்க முடியும். பாகால் தீர்க்கதரிசிக்கு சவால் இருக்குன்னு சொன்னா உன்னால ஜெபிக்க முடியும். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. மழையாக பொழியும் எனக்கு தானா டெடிகேட்டடா வாழணுங்கிற அவசியத்துக்குள்ள நான் தள்ளப்படுறேன். நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ எனக்கு சாயங்காலம் இங்க பிரசங்கம் பண்ண வரணும்னு வச்சுக்கிறோங்களேன். மத்தியானத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
எதுக்கு வாய்ப்பு கிடைக்குது? சினிமா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா சினிமா பார்க்க விடக்கூடாதபடிக்கு இந்த பொறுப்பு என்னை அதிலிருந்து தள்ளி விடுகிறது. அப்படியே பாருங்க, I'm having opportunity to make it. சாயங்காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. Then I am think that I am going to preach here. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சொல்லுது நான் அதை செய்ய முடியாது. அப்போ ஒரு பொறுப்பு கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி சொல்றான், யூ ஆர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், நீ இப்படி சாப்பிடக்கூடாது, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றம், ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு வந்தா தானா ஐம்புலன்களும் கட்டப்படுகிறது. செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்யணுங்கிற விருப்பம் இருக்கு, செய்யணுங்கிற உணர்வுகள் இருந்தாலும் அந்த பொறுப்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த பொறுப்பு என்னை நெருக்கி, அந்த பொறுப்பு என்னை ஜெபிக்க வைக்கிறது. அந்த பொறுப்பு என்னை பரிசுத்தமாய் வாழ தூண்டுகிறது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நம்புறேன். அந்த பொறுப்பு உங்களை வைராக்கியமாய் எழுப்பப்படுகிறது. காலேஜில் மற்ற பிள்ளைகளை மாதிரி உன்னால வாழ முடியாது. ஏன்னா you are having a commission. என்னை நம்பி கர்த்தர் சின்ன பிள்ளைகளை தந்திருக்கிறார். நான் சாயங்காலம் போய் நிற்கும்போது தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும்னா I need to live a holy life. எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் இருக்கு, எனக்கு ஒரு ஜெப ஊழியம் இருக்கு. அதனால நான் வீட்டில் சண்டை போட முடியாது. அப்ப சண்டை நிறுத்தப்படுது, அவமானங்கள் நிறுத்தப்படுது, சீரியல் நிறுத்தப்படுது, கெட்ட வார்த்தைகள் நிறுத்தப்படுகிறது. ஒரு பொறுப்பு வருமானால் உன் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறிவிட முடியும். கைகளை தட்டி கொஞ்சம் விட்டு கொடுங்க சிஸ்டர், கொஞ்சம் விட்டு கொடுங்க. இது கர்த்தர் சமூகம் தானே, இது சபா கத்தூரா சியாதா. சண்டை போட தெரியாம இல்ல, வீடுகளுக்கு போகும்போது 1008 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. சில வாக்குவாதங்கள் வரும்போது கோபத்துல கையை நீட்டிடலாமா, அடிச்சிடலாமா, பேசிடலாமான்னு தோணும். ஆனா அடுத்த நிமிஷம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பை நினைக்கும் போது, இப்ப சண்டை போட்டுட்டு யாருக்கிட்ட போய் நீ ஜெபிக்க போற? இப்ப நீ இந்த கெட்ட வார்த்தையை பேசிட்டு நீ யார் சமூகத்துல போய் நின்று பேச போற? இதெல்லாம் தோணும் போது பேசக்கூடாது, பிடிக்காது, நம்ம அடக்குங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. என்ன வாட் மேட் மீ, என்ன எது இப்படி மாற்றிட்டு எனக்குள் வந்த அந்த பொறுப்பு. ஐயோ, உங்களை பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு. சில பேரை எழுதி தாங்க பாஸ்டர், நான் ஹார்லிக்ஸ் வாங்கி தரேன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதும்மா, கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்களே. நீங்க சும்மா ஜெபிக்க முடியாது, கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சும்மா ஆராதிக்க முடியாது, சும்மா ஊழியம் செய்ய முடியாது, ஏதோ ஒண்ணு வரணும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அந்த ஆவியானவருடைய வல்லமை. I thank God, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை நம்பி தந்த பொறுப்புக்காக. எந்த சூழ்நிலையிலும் என்ன வழுகாமல் இது காப்பாற்றும். யோசேப்பே, உனக்குள்ள இருக்கிற சொப்பனம் உன்னை பாவத்தை விட்டு விலகி வாழ வைக்கும். யோசேப்பே, உனக்குள்ள இருக்கிற சொப்பனம் என்னை நம்பி தாங்க. பாடு கேளுங்க, எங்க சபையை நம்பி தாங்க. இன்னும் பரிசுத்தத்துல உத்தரவாதம் எடுக்க, ஜபத்துல வளர, ஆவியிலே பலன் அடைய. கோஆபரேட் பண்ணாதீங்க, என்ன கோஆபரேட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ் begin to pray. புரிஞ்சவங்க சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் முடியும் போது அநேகர் மேல கர்த்தர் கிருபைகளை ஒப்புவிக்க போகிறார். சில பிள்ளைங்க, சிறு பிள்ளைகள் ஊழியத்தை எடுத்து செய்ய போகிறீங்க. சிலர் கைகளிலே கர்த்தர் பொறுப்புகளை தர போகிறார். பொறுப்புகள் வரும்போது நீ திராட்சரசத்தை தொட முடியாது. பொறுப்புகள் வரும்போது அஞ்ஞானிகளை போல வாழ முடியாது. பொறுப்புகள் வரும்போது நீ பரியாசக்காரர்கள் கூட்டத்தில் நிற்க முடியாது. உன் மேல அப்படி ஒரு செப்பரேஷனை கர்த்தர் ஊற்றுகிறார். கைகளை தட்டுங்க. அநேகர் இப்படி நினைக்கிறீங்க, என்னால ஏன் இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்துட்டும் ஜெபத்துல ஏன் வளர்ச்சி இல்லை? என்னால இத்தனை வருஷம் ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டும் என்னால ஏன் வேதத்தை தியானிக்க முடியல? என்னால ஏன் கர்த்தர் சத்தம் கேட்க முடியல? ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள சரக்கு இல்ல. You don't have a stuff in you. You don't have a stuff in you. உனக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்குமானால் அந்த பொறுப்பு உன்னை ஜெபாரைக்கு தள்ளும். உங்களுக்குள்ள ஏதாவது வரணும். எங்களை நடத்துறது அப்படியே நான் சொல்றேன்.
2 மணிக்கு 2:30 தான் இங்கிருந்து நாங்க போனோம். திரும்ப 5 மணிக்கு கிளம்பி இங்க ஓடி வரோம். இதுக்கு இடையில எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம். ஆனா அதுக்கு இடையிலையும் முழங்கால் போட்டு எங்களை ஜெபிக்க வைக்கிறாரு. எது எங்களை ஜெபிக்க வைக்குது? அப்பார்ட் ஃப்ரம் த டயர்ட்னஸ் எது ஜெபிக்க வைக்குது? ஒரு பொறுப்பு இருக்கு. வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாமா? வேண்டாம், சாயங்காலம் கூட்டம் இருக்கு. அப்ப வெளியில போய் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ரூமு சர்ச்சு. எது எங்களை செப்பரேட் பண்ண வைக்குதுன்னா எங்க மேல ஒப்புவிக்கப்பட்டது. உங்களுக்குள்ள ஒன்று ஒப்புவிக்கப்படுமானா it will induce you to pray. உங்களை பரிசுத்தமா வாழ்வதற்கு அது தூண்டும். உங்களை அக்கினியா எழும்புவதற்கு தூண்டும். நான் பிசாசு துரத்துறதுக்கு எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா பேய் காட்டி கொடுத்துரும். அதான் இது ஒரு பேய் இருக்கு துரத்த வாங்கன்னு கூப்பிட்டா அன்னைக்கு ரொம்ப கவனமா இருப்பேன். போய் சொல்ல மாட்டேன், கேட்டா எதுவும் செய்திடக்கூடாது. ஏன்னா பேய் சொல்லிடுவாரு, நீ போய் சொல்ல வேண்டாமே சொல்லிடும். பேய் கரெக்டா சொல்லிடும். அதனால பேயை போய் ஃபேஸ் பண்ண போறோம். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா ஹோலினஸா இருக்கணும். இயேசு கூட மன்னிச்சிருவாரு, பேய் காட்டி கொடுத்துரும். ஆமா, இயேசு கூட பாவம் நம்ம பிள்ளை போட்டோம் அப்படின்னு சொல்லும். கள்ள பையன நேற்று டிவி பார்த்ததானே, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு எல்லாம் துரத்த வரியான்னு கேட்டுரும். அதனால பிசாசு துரத்த போகும்போது மட்டும் எக்ஸ்ட்ரா ஹோலினஸ், எக்ஸ்ட்ரா ஜெபம். அப்போ எது என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றுகிறது, எது என்னை பரிசுத்தமானாய் மாற்றுகிறது? எனக்குள் ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எஸ், தேவ பிரசன்னம் பலமாக அந்த இடத்துல ஊற்றப்படுகிறது. தேவ பிரசன்னம் பலமாக ஊற்றப்படுகிறது. ஓ ரப்பா கத்தா ரப்பா. எஸ், அவ்வளவுதான். finish. எஸ். மாராகா பஷரபா கத்தலா. ரிசீவ் தங்கச்சி. உன்னால முடியாதது கர்த்தர் முடிய பண்ண போகிறார். ஆகும், எல்லாம் ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாம் ஆகும். எஸ், இவ்வளவு நாள் 2 நிமிஷம் ஜெபிக்க முடியாத ஒன்றை மணிக்கூறுகள் ஜெபிக்க வைக்க போகிறார். நீ தேவ சத்தத்தை கேட்க போகிறார். You will bring fire. அக்கினியை இறக்குகிற ஒரு எலியாவாக சிசேராவுடைய தலையை உடைக்கிற யாரேலாக உன்னை மாற்றுகிறார். பாராக்குகளை ஓடப்படுகிற தெபோராளா யூத ஜனங்களை விடுவிக்கிற எஸ்தராக உன்னை மாற்றுகிறார். கைகளை தட்டி பாசகதா ரியாதலவா. glory மகிமை இறங்கி வருது. நல்ல கைகளை தட்டி அப்ஸ்டேர்ல இருக்கிறவர்கள் ஓ ராபாசியா அத்வலவா சந்தலவா ரியாதலவா ஓ ராபாசியா. அரை கதவுகளை பூட்டிக் கொண்டு நேரம் போகிறது தெரியாம முழங்கால நிற்கிற காலம் எங்க சபைக்கு திரும்ப வருவதாக. கை பார்த்து ஊழியம் செய்த நாட்கள் முடிவுக்கு வருவதாக. இந்த சபையின் மேல் வைக்கக்கூடிய பாரம் உங்களை சபத்தில் வளர போகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கடுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர நல்ல கைகளை தட்டி உயர உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கதிகள் அவிழ்ந்து விழுகிறது. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். We are the weapons of warfare. Lezeke barakatu லட்சணியத்தின் கலைசீலா சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் அரைக்கச்சை, மார்க்கச்சைகள் தொழிற்கப்படட்டும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட
அந்த ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இப்ப கவனிங்க, நம்மளை காத்துக்கொள்ளணும்னு எப்ப தோணுது? நமக்குள்ள ஒண்ணு வரும்போதுதான் தோணும். ஹலோ, எப்ப காத்துக்கொள்ளணும்னு தோணும்? I want to preserve myself. என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும், என் நாவை பரிசுத்தமா வச்சிருக்கணும், என் சிந்தையை பரிசுத்தமா வச்சிருக்கணும். எப்ப தோணும்? உங்களுக்குள்ள ஒண்ணு வரும்போது. என் மனைவி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் வாட்டரும் கண்டதையும் சாப்பிடுவா. ஆனா உள்ள ஒண்ணு வந்த உடனே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டா. எப்படிமா அவனுக்குள்ள இந்த மாற்றம்? நான் மாறல, நான் மனம் திரும்பாத பாவிதான், உள்ள ஒண்ணு வந்துட்டேன். When something will comes, உங்களை காத்துக்கொள்ளணுங்கிற பாரம் தானா வந்துடும். நிறைய வீட்டுல பார்த்துருக்கீங்களா, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பிள்ளை வயசுக்கு வந்த உடனே அப்பாவே மாறிடுவார் டக்குன்னு. அப்பா மாறிடுவார். எப்படி சார் மாறினீங்க? வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குல்ல. அப்போ what brings stages? Something comes. ஏதோ ஒன்று வருகிறது, சபைக்கு ஏதோ ஒன்று வருது. சும்மா மாற முடியாது. உனக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், good thing, that good tidings, அது உன்னை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும்னு தோணும். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். நம்மளை எப்போ காத்துக்கொள்ள முடியும்? ஏதாவது உள்ள வரணும். ஒண்ணுமே இல்லைன்னா சிலர் பர்செல்லாம் அனாதையா கிடக்கு. ஆனா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு ஏடிஎம் கார்டெல்லாம் வச்சு உள்ள கொடுத்து பாருங்க, அந்த பர்ஸ் கையில் வந்துடும். சிலர் பர்ஸ் அனாதையா கிடக்கு. நான் சொல்லுவேன், அம்மா சண்டை போட்டு 650 ரூபாய்க்கு லெதர் பர்ஸ்ன்னு வாங்கி கட்டிய தெருவில் கிடக்கு, எங்க வீட்டு நாய் கடிச்சு விளையாடுது. அவர் சொன்னா உள்ள ஒண்ணும் இல்லை. அப்ப உள்ள காசு வச்சுட்டாங்க, நான் வச்சிருக்கேன். அப்ப உள்ள வச்சாதான் பர்சுக்கு மதிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பர்சுக்குள்ள ஏதாவது வரட்டும். சொல்லுங்க, உங்க பர்சுக்குள்ள ஏதாவது வரட்டும். நான் சொல்லும்போது தெரியும், சிலர் பர்சனுடைய அந்த கீழே எதையோ தொங்க போட்டிருக்கீங்க. பர்சு கீழே ஏதோ தொங்க போட்டு அதெல்லாம் வச்சிருந்தாலும் பர்சுக்குள்ள ஏதாவது இருந்தாதான் மரியாதை. ஒப்புவிக்கப்படும். சிலர் சொல்லுவாங்க, பர்ஸ் எடுக்கலையா? அதே என்னத்துக்கு, அதுல ஒண்ணு இல்லை. பர்ஸ் எடுக்கலையா? அதே என்னத்துக்கு, எனக்கு ஒண்ணு இல்லை. அந்த பர்சுக்குள்ள ஏதாவது வந்துட்டுன்னா கையில எப்பவும் பர்ஸ் இருக்கும், கையில எப்பவும் பர்ஸ் இருக்கும். கைகளை உயர்த்தி விடாம சொல்லுங்க, ஏதாவது உள்ள வந்தாதான் உங்களை காத்துக்கொள்ளணும், உங்களை காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும், செபிக்கணும், ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் வரும். எத்தனை பேர் உண்மையா கற்றுக்கொள்றீங்க? பரிசுத்தம் சும்மா வருமா? ஜெபம் சும்மா வருமா? சும்மா வராது. ஏதாவது உள்ள வரணும். வேகமா வாசிங்க. மத்தேயு 1:19. அவ்வளவுதான். மத்தேயு 1:19. மத்தேயு 1:19. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அந்த நீதிமான்கள் என்ன செய்வாங்கன்னா, டைரக்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க, பின்னாடி போய் சொல்லுவாங்க. இந்த நீதிமான்கள் எப்படி தெரியுமா? நேர்ல எதையும் சொல்ல மாட்டாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. நேர்ல சொல்லிட்டாதான் அவங்கள புரிய வச்சிடலாமே. என்ன தண்ணி செலவு பண்றா அப்படின்னு நேர்ல மருமக பிள்ளைகிட்ட சொல்லிட்டா மருமக திரும்பிடும். மருமக பாத்திரம் கழுவும்போது சொல்ல மாட்டாங்க, பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவாங்க, என்ன பாத்திரம் கழுவா, என்ன தண்ணி செலவு பண்றா, அவளுக்காக 2 தடவை மோட்டர் போட வேண்டியது இருக்குன்னு. நான் கேட்கிறேன், இதை டைரக்டா மருமகிட்ட சொன்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி செலவு பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நான் நீதிமான். நான் டைரக்டா சொல்ல மாட்டேன், பக்கத்து வீட்டுல தான் சொல்லுவேன். நான் பக்கத்து வீட்டுல போய் என்ன சொல்லுவேன்னா, அவன் மருமக அப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா, என்ன சோறை வேஸ்ட் பண்றா, என்ன குழம்பு வேஸ்ட் பண்றா, என்ன எப்பா பார்த்தாலும் ஹீட்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறான். இவங்க ஹீட்டர் போட்டுட்டு உள்ள போவாங்க, இவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க நீதிமான். அவமானப்படுத்த மனதில்லாம ரகசியமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க. எதுக்கு? அவளை தள்ளிவிட வேண்டும் என்று. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு எதிராக நேர்ல எதையும் சொல்ல மாட்டாங்க, பட் they are planning indirectly. நான் சொல்றேன், தங்கச்சி, அம்மா, ஐயா, எதையும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு முதுகுல பேசுற கூட்டங்கள் எழும்பி இருக்கிறது. எதையும் நேரடியா சொல்ல மாட்டாங்க. நீங்க உடுத்திருக்கிற துணி நல்லா இல்லைன்னு டைரக்டா சொல்ல மாட்டாங்க, எனக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க ஆண்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை வளர்க்குற லட்சணம்.
அப்படின்னு எங்க சொல்லுவாங்க? ஏன்னா அவங்க நீதிமான்னால டைரக்டா சொல்ல மாட்டாங்க. அவங்க யாரு? நீதிமான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் இல்ல, உங்களுக்கு பிறகாக ரகசிய யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. யாரும் இப்ப நான் பேசுறத கூட யாரும் டைரக்டா சொல்ல மாட்டீங்க. வீட்டுல போய் என்ன கழுவி ஊத்துவீங்க. நல்லா பேசுறான் பத்தி அந்த பையன் இங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க நீதிமான்கள். சர்ச்சில் பேச மாட்டாங்க. பாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. வீட்டுல போய் இன்னும் சும்மா 4 பிரேயர் வைக்கிறாரு. உங்களை சொல்லல, இன்னும் சும்மா 4 பிரேயர் வைக்கிறாரு. என்ன உங்களுக்கு வேற வேலை இல்லையா? சிரிச்சிருங்களேன். ஏன்னா இவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க. கூட்டம் பாஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்க நினைச்சிருக்கீங்க? சும்மா 4 இப்படியே சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. அங்க போயிட்டு அவரே அப்படி சொன்னாரு, அவரே என்ன அப்படி சொன்னாரு. ஏன்னா இவர் நீதிமான். இவர் டைரக்டா எதுவும் சொல்ல மாட்டார். பிரதர் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன் பாஸ்டர். ஃப்ரைடே காலையில் ஃபோன் பண்ணா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர்கள் தொடர்பு வெளியுள்ளா. ஏன்னா இவங்க நீதிமான். வரலன்னு கூட டைரக்டா சொல்ல மாட்டாங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவன் நீதிமானாக இருந்து அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினார். ஆனா வேதம் சொல்கிறது ரகசியமா போட்ட ஆலோசனையை ரகசியமாய் கர்த்தர் அழித்து போட்டார். ரகசியமாய் போட்ட ஆலோசனை நான் சொல்லுகிறேன், சபைக்கு எதிராக சத்துரு போட்டு ரகசிய ஆலோசனைகளை ரகசியமாய் கர்த்தர் அதை பண்ண போகிறார். உங்களுக்கு நேரடியாய் ஒன்றையும் சொல்லாமல் உங்களுக்கு மறைமுகமாய் உங்களை தள்ளிவிட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுகிற எல்லா சதி திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலப்படுத்த போகிறார். இப்ப கவனிங்க. இவன் ரகசிய ஆலோசனை போட்ட உடனே பரலோகம் ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டம் போட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவளை தள்ளி விடணும்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஒரு முடிவெடுப்போம், இவளை தள்ளி விடக்கூடாதபடி இவளை பரிசுத்தாவினால நம்ம கர்ப்பவதி ஆக்கிட்டோம்னா அதே தள்ளி விடணும்னு நினைச்சவன் அவளுக்கு செக்யூரிட்டி கார்டாய் மாறட்டும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை தள்ளி விடணும், உங்களை பகைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அனுகூலமாய் மாற போகிறார்கள். உனக்கு விரோதமாய் கூடினவர்கள் உன் பட்சத்தில் வரப்போகிறார்கள். கைகளை தட்டுக பார்க்கலாம். Nobody can revive you. அலீசா பாக்கத்தாரா. கர்த்தர் ஒரு மனுஷனை நிறுத்திட்டாருன்னா ஒரு மனுஷனும் தள்ள முடியாது. கைகளை தட்டுங்க. ஓ சாரோன் தேவ சபையே, உன்னை தள்ளிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை தள்ளி விட முடியாதபடி விசேஷமான ஒன்று உனக்குள் கற்பம் தரிக்கிறது. கைகளை தட்டுங்க. ஓ ஷலபா உடராசியா அக்கலா சந்தலா. புரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கே தெரியாம உங்களை தள்ளனோடு நினைக்கிறவங்க, உங்க கம்பெனியில உங்களை தள்ளனோடு நினைக்கிறவங்க உன்னை தள்ளி விட முடியாதபடி அந்த திறமைய உனக்குள்ள கர்த்தர் வைக்க போகிறான். அந்த தாளந்துகளை உனக்குள்ள வைக்க போகிறான். ஒரு ஸ்கூல்ல அந்த குடும்ப, ஒரு காலேஜ்ல, ஒரு ஃபேக்டரியில அந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு மட்டும்தான் ஆபரேட் பண்ண தெரிகிற மாதிரி கர்த்தர் ஒரு இன்ஸ்டாலேஷனை வைக்க போகிறான். சொல்றது உங்களுக்கு புரியுமானா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லுது. எத்தனை புதிய காரியங்களை திட்டம் பண்ணி உன்னை வேலையை விட்டு தள்ளணும்னு நினைச்சாலும் உன்னை தள்ளிவிட முடியாதபடி. சகோதரி என்கிட்ட இப்படி சொன்னாங்க, பிரதர் என் உடம்பு ஃபுல்லா வியாதி, என் குடும்பத்தில் என்ன நேசிக்க யாரும் இல்லை, யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு கிருபையா ஒரு வேலை தந்தார். அந்த வேலை மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ என்ன வெளியே தள்ளிருப்பாங்க. அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, ஆண்டவர் நம்மளை தள்ளி விட முடியாதபடி ஏதோ ஒன்று நமக்குள்ள தருவா. புரியுதா இல்லையா? என்னை தள்ளி விடணும்னு நினைக்கிறவங்க, என்னை தள்ளி விடணும்னு நினைச்சவங்க ஏராளம். வயசு போதாது, அனுபவம் போதாது, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன தள்ளி விடணும்னு நினைச்சவங்க ஏராளம். அவங்க ஆலோசனை பண்ணும்போது கர்த்தரும் ஆலோசனை பண்ணினாரு. இல்லை, என் பிள்ளைய தள்ளி விடாம இருக்கணும்னா ஒண்ணு செய்யலாம், சண்டை போட வைக்கலாமா? வேண்டாம். அதுக்கு மாறாக பரிசுத்தாவினால கற்பம் தரிக்க வச்சுட்டோம்னா யோசேப்பே நினைச்சாலும் அவளை தள்ள முடியாது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். மனுஷன் மேல தெரியும். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடலாம். உங்களை தள்ளி விடணும்னு திட்டமிடுகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்குள்ள விசேஷமான ஒன்றை கர்த்தர் வைக்க போகிறா. இப்ப ஜெபிக்க தொடங்குங்க. பைபிள் எல்லாம் மூடுங்க. உன்னை கேட்பீங்களா? ஆண்டவரே
என்ன தள்ளிவிடணும்னு நினைக்கிறீங்க. எல்லாரையும் நான் கட்டாயப்படுத்த விரும்பல. யாருக்கு இருதயத்துல ஞான எழுப்புதல் வந்ததோ அவங்க மட்டும் ஜெபிங்க பார்க்கலாம். வெண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்தத்தை முழங்கால் படிக்கணும்னு தோணிச்சுன்னா முழங்கால் படிக்கணும். ஆனந்தத்தை ஆவியே ஷபர கதூர பசியா லிசிகி பகதூர பசியா ஆவியே ஏதாவது எங்களை நம்பி தரலன்னா எங்க வாழ்க்கை அலங்கோலமாயிரும் ஆண்டவரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கேட்பீங்க? டைம் போயிட்டே இருக்கு சிஸ்டர். அண்ணே என்ன நம்பி ஏதாவது தாங்க. என்ன தம்பி தரலன்னா என்னால ஜெபிக்க முடியாதுப்பா. என்னால பரிசுத்தமா வாழ முடியாது ஆண்டவரே. என்னால என்ன காத்துக்கொள்ள முடியாது. ராஜ போஜனத்தையும் ராஜ திராட்சரசத்தையும் நான் வெறுக்கணும்னா எனக்குள்ள உன்னத ஆவி வரணும். என்ன நம்புங்கப்பா. கேளுங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். விளக்க வேண்டிய பிரகாரம் விளக்கியாச்சு. ஜெபிங்க. அப்ஸ்டைஸ்ல இருக்கிறவங்க எங்க இருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஜெபிங்க. பிள்ளைங்க வாயை திறந்து கூப்பிடுங்க. உன் ஜெப நேரம் தானாய் மாறப்போகிறது. சின்ன பிள்ளைகளை உட்பட கட்ட தொட போகிறார். மின்சாரத்தை போல இந்த இடத்துல வல்லமை இறங்கி இருக்கிறது. உன் ஜெப நேரம் மாறப்போகிறது. உனக்குள்ள ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் உன்னை காத்துக் கொள்றதுக்கு போராட போகிறது. உன்னை காத்துக் கொள்றதுக்கு உன்னை ஜெபிக்க வைக்கும். உன்னை பரிசுத்தமா வாழ வைக்கும். எஸ், அடுத்த சில நிமிஷங்கள் ஒரு வல்லமையான அக்கினி. இதே காசு போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த சபையில யாரும் பாராட்டினாலும் கர்த்தருக்காக எழுதின சில குடும்பங்களை கர்த்தர் இந்த வருஷம் வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறார். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம். கைகளை தட்டுங்க. I release the fire. இந்த வருஷம் அந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. ரூத்துக்கும் ஓர்வாளுக்கும் வித்தியாசம். இதோ சாராளுக்கும் ஆகாருக்கும் வித்தியாசம். ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் வித்தியாசம். கைகளை தட்டுங்க. யாரும் உன்னை பாராட்டலனாலும் பரவாயில்லை. நான் ஆண்டவருக்காக என்னால முடிஞ்சதை செய்வேன். இந்த சபையில செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்பி சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுகிறார். ஒரு நாட்கள்ல சமாதானம் இருக்கும். யுத்தம் முடிகிறது. நீட்டி எடுக்கிற காலம் முடிவுக்கு வருகிறது. சாரோன் தேவ சபையை ரொம்ப நாளும் நீ எதிர்நீச்சல் போட வேண்டியது இல்லை. உன் நாட்கள், உன் துக்க நாட்கள் முடிய போகிறது. கைகளை தட்டி நித்திய மகிழ்ச்சி ஒரு தலையின் மேலே இறங்கி வருகிறது. அடுத்த தூங்குகிற ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் மேலே விசேஷித்த பாரத்தை வைக்கிறேன், கிருபைகளை வைக்கிறேன், அபிஷேகத்தை வைக்கிறேன். உன்னை தள்ளிவிடணும்னு நினைச்சவங்க உன்னை தள்ளிவிட முடியாதபடி விசேஷித்த கிருபை வெட்டுகள். அடியாளே, உன்னை தள்ளிவிட முடியாதபடி என்னால ஒன்னும் சுயமா செய்ய முடியாதுப்பா. என்னால சுயமா ஒன்னும் செய்ய முடியாது. நம்பிக்கை வரும்போதுதான் கர்த்தர் தருவா. பெருக்கம் வரும்போது தருவா. யாரோ ஒரு வேலையை விட்டதை உங்களை நம்பி கர்த்தர் தர விரும்புகிறார். சும்மா ஜெபம் வராது, சும்மா பரிசுத்தத்தின் மேல வாஞ்ச வராது, சும்மா வைராக்கியம் வராது, சும்மா கண்ணீர் வராது. அதை வர வைக்கக்கூடிய ஒரு நற்பொருளை இந்த வருஷம் ஊழியத்தில் தருகிறார்.
நல்ல கைகளை தட்டி ஷபாரா கண்டாலா காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான சந்தலவதியே என்றும் நினைப்பவரே. எங்கள் வழியாயரே துணையாளரே உள்ளத்தியாளுவரே. எங்கள் வழியாயரே துணையாளரே உள்ளத்தியாளுவரே. ஐயா வாழ்க ஈட்டியை பிடித்த கைகளில் பரிசுத்த தட்டமுட்டுகள் வல்லமை வல்லமை உண்டு உண்டு. சமார கதானவாசியா வல்லமை வல்லமை உன்னை ஜெபிக்க வைக்கக்கூடிய ஒரு பாரம் ஒரு நற்பொருள். நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி உங்களை அடுத்த கட்டத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்து செல்லக்கூடிய நற்பொருள்களை தேவன் உங்களுக்குள் தருகிறதற்காக உன்னை தள்ளிவிடணும்னு நினைத்தவர்கள் கூட உன்னை நேசிக்கத்தக்கதான ஒரு விசேஷமான ஒன்றை கர்த்தர் நமக்குள் தந்ததற்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சபையின் நடுவரை இருந்து எழும்பி கர்த்தருக்காக வைராக்கிய பாராட்டின குடும்பங்களை சபையை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி உங்கள் கைகளிலே விசேஷமானதை தந்து அனுப்ப போகிறார். நல்ல கை தட்டி நல்ல துதிங்க உங்களுக்குள்ளே அவன் கொடுத்திருக்கிற நற்பொருளை காத்துக் கொள்ள முடியும். அந்த கிருபை பாருங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நற்பொருளை காத்துக் கொள்ளும் பலன் எனக்கு தாங்க. அவன் வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரே அந்த நற்பொருளை காத்துக் கொள்ளும் கிருபை எனக்கு தாங்க. அவன் அப்படிப்பட்ட கிருமைகளை தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கேட்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பார். அவன் அந்த கூட்டத்தின் நினைவு நேரத்தில் நமக்கு இருக்கிறபடியா அவன் ஏதோ ஆயிலும் நாம் பெற்றுக் கொண்டவர்களாக நம்ம இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். அவன் கேட்ட வார்த்தைகளின்படி அந்த நற்பொருளை நான் காத்துக்கொள்ள கிருபை எனக்கு தாங்க. கர்த்தர் நல்லவர்.